Hello my dear warriors, welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. Very big welcome to the night study. Enappa night study ready ஆயிட்டீங்களா? My dear soldiers, are you guys ready for the night study? Yes. Chatல வேற லெவல்ல ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ரைட்டா? chatல பயங்கரமா ஃபயர் போடுங்க. Yes. Good evening அல்லது குட் நைட். நம்ம தூங்க போகிறப்போ குட் நைட் சொல்லிக்கலாம். இப்போ குட் ஈவினிங். எஸ், ஒரு பயங்கரமான கிளைமேட்டு தமிழ்நாட்டில் இப்போது இருக்குது. ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு நடுவில் நம்ம செம்மையாக படிக்க போகிறோம் அடுத்து ஒரு 2 மணி நேரம். என்னப்பா? எஸ், ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் இட்? டெல் மீ வெதர் த ஆடியோ அண்ட் வீடியோ இஸ் கிளியர். எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அதை மட்டும் சொல்லுங்கள். எஸ், ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? Come on guys, first of all அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. Tell me whether the AV is clear. Okay, சூப்பர். AV கிளியராக இருக்குது. வேறு லெவலில் நம்ம இன்றைக்கி மாஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஓகே, AV கிளியராக இருக்குது அப்படின்னு கேட்டுட்டா அடுத்து நம்மளோட ஒர்க் என்னது? நெக்ஸ்ட்டு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது தான் நம்மளோட ஒர்க். ஸோ அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் லைவ் அட்டன் பண்ணுறியோ உங்கள் பேர் பாய்ஸாக இருந்தால் டி, கேர்ள்ஸாக இருந்தால் மென்னல் போடுங்க பார்க்கலாம். கடன்னு. எஸ், ஸ்ருத்திகா எஸ் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. அன்ஷி, யாமினி, ஷமீமா, அடுத்து யார்? நிஷா, ஜெகன், இர்ஃபானா, திவ்யதர்ஷினி, தீபிகா, பிரணிகா, யாஷ், இர்ஃபானா, ஸ்ரீஹரி, வித்துன், சனா, ஃபாத்திமா, பரணி, வேதிதா. ஓ மை காட், ஃபாஸ்ட்டாக போகுது. ஜமுனா, சிவராஜ், தேவி பிரியா, கிஷோர், இர்ஃபானா, சாம்பவி, பிரதாப், விவியன், லெவி, ஸ்ரீஹரி, சிவானி, முகமட், ஸ்பந்தனா, பாலாஜி, சுபஸ்ரீ, ஸ்ருத்திகா, தனுஜா, அக்ஷயா, தீபா. என்னடா ஃபாஸ்ட்டாக போகுது. நிறைய பேர் வந்துட்டானுங்கடா. கமலேஷ், பாரி, திவ்யா, கிஷோர். ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இல்லைடா. வேகமாக போகிறப்ப எனக்கு என்ன இருக்குன்னே தெரியலடா. டே ஓ மை காட், யூ ஆர் கிரேட்டா, சூப்பர். எஸ், ஆதவன், சௌமியா, வைஷ்ணவி, அக்ஷயா, தேஜேஸ்வர், சனா, ஜமுனா, ஜஷ்வந்த், பெஞ்சமின், ஆதவன், ஜனனி, ஷமீனா. ஓகே, ஷமீனா, அக்ஷு, நிஷோபியா, கீர்த்தி, மாதவி. இதில் யார் பேரே விட்டுட்டா கோவம் வேற படுவானுங்களே. எஸ்கே, குமரன், ஹஜுரா. ஓகே, ஜனனி, ஸ்ரீ. டே போதுண்டா. ரித்திகா, ஸ்ரீ, கீர்த்திகா, தீபா. டே முடியலடா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுடா. நிறைய பேர் வந்துருச்சுடா. ஓகே, ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் மெனி பீப்புள் ஆர் அட்டெண்டிங். ரைட்டா? லாஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு தரமான சம்பவம் பண்ணோம். பதிலுக்கு நீ ஒன்று தரமாக பண்ண பார்த்தியா? 2 விஷயம் பண்ண. ஒன்று, அந்த வீடியோ கீழே சூப்பராக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே என்ன அப்படின்னா உன்னோட ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன். தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அந்த ஃபீட்பேக் தான் இந்த வாரமும் நம்ம தைரியமாக நைட் ஸ்டடி நம்ம வைக்கலாம், பசங்க படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை எனக்கு கொடுத்தது. அதுதான் மெயினான காரணம். சரியா? உன்னோட ஃபீட்பேக். அதே மாதிரி இந்த வீடியோ கீழே என்ன அப்படின்னா நீ என்ன பண்ண போகிற? யூ ஆர் கோயிங் டு கிவ் அ வேல்யூபிள் ஃபீட்பேக். ஒரு சிலர்லாம் பக்கமாக எழுதியிருந்தாங்க. ஐ ஹவ் சீன் தட். அது கீழே நிறைய பேர் பக்கமாலாம் என்ன அப்படின்னா ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. மனசுலேருந்து வந்திருந்தது. நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த சப்போர்ட்டை அட் த லாஸ்ட் டில் த பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும். நாங்கள் அதே மாதிரி உனக்கு சப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உனக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னா இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் பார்ட் 1. ரைட்டா? அதாவது ஃபிசிக்ஸில் இருந்து கம்பல்சரி கொஷின் கம்மியாக வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ப்ளூ பிரிண்ட்லலாம் பார்த்தோம். இருந்தாலும் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒருவேளை இந்த தடவை அதிகமாக வந்துருச்சுன்னா எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட். அதனால தான் ஃபிசிக்ஸை நம்ம படிக்க போகிறோம். இப்போது ரீசெண்டாக நம்ம படித்த பாடத்தை தான் இன்றைக்கி நம்ம என்னென்னா ஃபிசிக்ஸில் பார்க்க போகிறோம். என்ன பாடம், அதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் நான் இப்போ உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரைட்டா? இப்போ நம்ம கொஞ்சமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன அப்படின்னா இதுக்கு பதில் சொல்லு. எல்லோரும் சாப்பிட்டாச்சா? ஹவ் யூ ஆல் ஹேட் யுவர் டின்னர்? ரைட்? கண்டிப்பாக டின்னர் சாப்பிட்ருக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம ஒரு 2 hours, கண்டிப்பாக 2 hours ஆகும். அதுக்கு மேலே ஆகுமான்னு தெரியல. மினிமமாக 2 hours, மேக்ஸிமம் அதுக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். ரைட்டா? நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டீங்களா? எஸ். ஹவ் யூ ஆல் ஹேட் யுவர் டின்னர்? எஸ். நோ அப்படின்னு ஒரு சில பதிலெலாம் வருது. நோ சொல்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சாப்பிட்ருங்க. ரைட்டா? பக்கத்தில் உட்காந்து ஸ்பூனில் வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துடு. ரைட்டா? சாப்பிட்டுட்டு கூடவா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரைட்டா?
இட்லி சட்னி. ஏன்னா தமிழ் அது எப்படி இருக்குது பாரு, இட்லி சட்னி. சூப்பர், ரைட். நிறைய பேர் சாப்பிட்றீங்க, குட். நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். ரைட், ஃபஸ்ட் விஷயம் அதுதான், அதை முடிச்சிட்டியா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோ. எய்ம் ஹையர். நீ எப்போ இந்த லைவுக்கு வந்துட்டியோ அப்போவே இட் இஸ் கன்ஃபார்ம்டு தட் யூ ஆர் எய்மிங் ஃபார் அ ஹை திங். எல்லாரையும் விட நீ பல மடங்கு மேலே இருக்க, ரைட்டா? மித்தவங்கலாம் இங்கேருந்து எப்படி நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, நீ மேலே ஏறி அதுக்கப்புறம் எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யூ ஹவ் ரீச். இப்போவே நீ இந்த தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மாணவர்களில் நீ ரொம்ப முன்னாடி இருக்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ எப்பயுமே நெவர் கெட் டிட்டாச், ரைட்டா? எப்பயுமே என்ன அப்படின்னா டிமோட்டிவேட் ஆகிடாத. நீ வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, சரியா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ கனவு டெஸ்ட் சீரிஸ் லாஸ்ட் வீக் சயின்ஸ் முடிஞ்சிச்சு, இந்த வீக் சோஷியல் இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய டெஸ்ட் இருக்க போது. ஸோ கனவு டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா புக் இன் 1 மார்க் எப்படிலாம் கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா உனக்கு கிடைக்க போது. டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அதே மாதிரி தீமினல் பேட்ச் நீ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் பசங்களா, திஸ் இஸ் அவர் மெயின் மோட்டோ, ரைட்டா? இதுதான் நம்மளோடது. கடந்த ஒரு 15 நாள் அல்லது ஒரு 20 நாள் இருக்கும் இந்த ஆப்ரேஷன் 75. எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 17 சம்திங் நான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன், ரைட்டா? நவம்பர் 17 பக்கத்தில் நான் இதை ஆரம்பிச்சிருப்பேன். நான் கொடுத்த ஷெட்யூலில் கண்டிப்பாக எல்லாராலையும் 100% இருக்க முடியாது, ஐ அக்செப்டட். பட் யாரெல்லாம் உன் மனசாட்சியத்தோடு சொல்லி யூ ஆர் கோயிங் டு பி டெல் மீ த ட்ரூத், ரைட்டா? நான் டிக் போட்டிருக்கேன், நான் நடத்திட்டேன்றதுனால நான் டிக் போட்டுட்டேன். உங்களில் எத்தனை பேர் இந்த லைவ் எல்லாத்தையுமே நீ அட்டன் பண்ண, ரைட்டா? we have started on நான் நவம்பர் 17 லான்ச் பண்ணேன். நவம்பர் 18லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தியா, கிட்டத்தட்ட ஒரு 13 நாள். ஸோ சாப்டர் 1, 2, 7, 8, 12 நம்ம படிக்கலைன்னோ கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் இவ்வளோ சாப்டர், ரைட்டா? இன்றைக்கி 19 and 20 வேறு நீ காலையில் முடிச்சிட்டோம் நம்ம. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி நீங்கள் பார்த்து டிக் மார்க் எவ்வளோ இருக்குன்னு தொடர்ந்து we are just completing the content. நம்ம என்ன பண்ணுறோம், கண்டென்ட்டை கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். நான் நிறைய பேர் பார்க்குறேன் ரெகுலராக காலையில் லைவுக்கெலாம் வரவங்க. இது கூட நான் இது நடத்த முடியுமா நடத்த முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்டட் டுடே. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம இதை பாதி கம்ப்ளீட் பண்ணுறோம், இன்னொரு பாதி நெக்ஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மிச்சம் இருக்க லெசன்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இன்னும் எவ்வளோ லெசன்ஸ் இருக்குது பாரு. நம்மளுக்கு மெயினாக பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான லெசன்ஸ் தான் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். இன்னும் 1, 2, 3 ஒரு 4 லெசன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ரைட்டா? 23 அதுக்கப்புறம் ஒரு சிலதுலாம் நீ ரொம்ப ரீசெண்டாக படித்த லெசன் தான். பழைய சாப்டர்ஸில் ஒரு 4-5 லெசன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட போகிறோம். நீ என்ன பண்ண போகிற, அதுக்கு ரெடி ஆகிக்கும், சரியா? பயங்கர ஃபாஸ்ட்டாக. குறிப்பாக டீட்டெயில் நெக்ஸ்ட் வீக் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ஃபார் டீட்டெயில், டயக்ராம்ஸ், ஃபார்முலா ஷீட், இந்த மாதிரியான விஷயங்களை நெக்ஸ்ட் வீக் பார்க்க போகிறோம், சரியா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லெட் அஸ் நாட் வேஸ்ட் த டைம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எஸ். How many of you are ready for first question of chapter 5 and 6? இன்னைக்கு நம்மளோட டார்கெட் சாப்டர் 5 and 6 முடிக்க போகிறோம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். நீ கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு. அந்த கொஷினை நீ தாறுமாறு தக்காளி சோறாக்கிடலாம், ரைட்டா? அந்த கொஷினை செஞ்சு விட்டுறலாம். செஞ்சிருவேன் அப்படின்னு, ரைட்டா? யாரெல்லாம் சம்பவம் செய்ய ரெடியாக இருக்கா? சம்பவம் செய்யலாமா? எஸ், ரெடி. பார்க்கலாம், ரைட், சூப்பர், குட் குட். நிறைய பேர் ரெடியாக இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா, கெமிஸ்ட்ரிக்கு இருந்த ஒரு ஈடுபாடு ஃபிசிக்ஸுக்கு இல்லை. கெமிஸ்ட்ரிக்கு 300 பேர் வந்தான். ஏன்னா அதை நான் 2-3 நாள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணேன், அதனால் வந்துட்டானுங்க போல். சரி, பரவாயில்ல, ரைட். ஒருத்தர் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம நடத்துகிறோம், முடிக்கிறோம் ஃபிசிக்ஸை, சரியா? ஓகே, ஃபிசிக்ஸை பாதி ஃபஸ்ட் ஹாஃப் முடிக்கிறோம். அட் வாட் டெம்பரேச்சர் will the velocity of sound in air be doubled the velocity of sound in air at 0 degree Celsius? ரைட்டா? ரொம்ப முக்கியமான கொஷின், சரியா? யூனிட் 5ல் பேஜ் நம்பர் 61ல் சால்வ்டு ப்ராப்ளம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட் வாட் டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சரில், சரியா? எந்த டெம்பரேச்சரில், ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ரைட், ஓகே. அட் வாட் டெம்பரேச்சர், அட் வாட் டெம்பரேச்சர் velocity of the sound will be டபுள் ஆக போதும், சரியா? எதை விட டபுள் ஆக போகுது? velocity of sound in air at 0 degree Celsius. நல்லா கவனிங்க, கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட், நல்லா கவனிங்க. இந்த கொஷினை மட்டும் நீ கவனிச்சிட்டேன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். 0 degree Celsiusல சவுண்டோட வெலாசிட்டி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? நல்லா கவனி. உனக்கு சவுண்டோட வெலாசிட்டி தெரியும், ஐ நோ தட் 330 மீட்டர் per செகண்டுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் இந்த கொஷினில் நம்மளை அப்படி பண்ண சொல்லலை, அவங்க எக்ஸ்ன்ற டேர்ம் வச்சு தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி பண்ணணும்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ வி ஆர் கோயிங் டு புட் அஸ் எக்ஸ். 0 டிகிரி செல்சியஸில் எக்ஸ் மீட்டர் பெர் செகண்டில் என்ன அப்படின்னா நம்மளோட சவுண்டோட வெலாசிட்டி இருக்குது. 0 டிகிரி செல்சியஸில் எப்படி இருக்குது? எக்ஸ் மீட்டர் பெர் செகண்டில். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தியா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தியா? they have just asked the question, at what temperature will the velocity of sound in air be doubled? எப்போ டபுள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரை விட டபுள் ஆகணும்? எக்ஸை விட டபுள் ஆக போகுது. இந்த எக்ஸை விட டபுள் ஆக போகுது. அப்போ எந்த டெம்பரேச்சரில் லெட் அஸ் கன்சிடர் வி வின்னு வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே எக்ஸ் போட போகிறோம் ரைட்டா வி. அப்போ எப்போ இது 2Vயாக மாறும்? எந்த எக்ஸ் டிகிரி செல்சியஸில், எந்த டிகிரி செல்சியஸில் ரைட்டா? இது 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸில் விங்கிற வெலாசிட்டியில் போகுது. இப்போ என்ன அப்படின்னா எக்ஸ் டிகிரி செல்சியஸில் 2V போகுது. சரியா? அப்போது என்ன கேட்டிருக்காங்க என்கிட்ட? இந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இப்போ நான் சொன்னது புரியலை, நான் இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன், கவனமாக கவனி ரைட்டா? வீடியோ கிளாரிட்டியில் யாருக்காவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் இந்த கார்னரில் இல்லை கீழே செட்டிங்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு வீடியோ ரெசல்யூஷனில் இருக்கிறதுல ஹையஸ்ட் வை உனக்கு வீடியோ கிளியராக தெரியும். சரியா? ரைட், கவனி. கொஷின் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது, நான் ஒரே ஒரு தடவை சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. சரியா? இப்போது ஒரு பேனா ரைட்டா, ஒரு பேனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 ரூபா ரைட்டா. ஒரு பேனா வந்து என்னது? ₹5. ஒரு பேனா என்னது? ₹5 ரைட்டா. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே இருக்க ரூபா இருக்குல்ல, என்கிட்ட 5 ரூபா இருக்குது, 5 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்க முடியும்னு சொல்லிட்டேன் ரைட்டா. அப்போ என்கிட்ட இருக்க ரூபாயை நீங்கள் டபுள் பண்ணுறீங்க, என்கிட்ட இருக்க ரூபாயை டபுள் பண்ணுறாங்க, என்கிட்ட இருக்க ரூபாய் டபுள் த அமௌண்ட். டபுள் த அமௌண்ட்னா அதோட 2 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப எத்தனை பேனா என்னால் வாங்க முடியும்? அதுக்கு ஆன்சர் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லு ரைட்டா? இதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். ஒரு பேனாவோட விலை 5 ரூபாயா. என்கிட்ட இருக்க 5 ரூபாயை நான் என்ன பண்ண போகிறேன்? டபுள் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் எத்தனை பேனா வாங்க முடியும்? என்னால் எத்தனை பேனா வாங்க முடியும்? எஸ், டெல் மீ தட், டெல் மீ தட். எஸ், அப்சல்யூட்லி சூப்பர். எத்தனை பேனா வாங்க முடியும்? 2 பென் வாங்க முடியும். எத்தனை பென் வாங்க முடியும்? ஐ கேன் பை 2 பென்ஸ் ரைட்டா. ஐ கேன் பை 2 பென்ஸ். இதுதான் இந்த கொஷின். என்ன சொல்கிறாங்க? 0 டிகிரி செல்சியஸில் யாரோட வெலாசிட்டி, யாரோட ஸ்பீடு V மீட்டர் பெர் செகண்ட். அவங்க எதுவுமே கொடுக்கல இல்லை, அதனால் நானும் என்ன பண்ணுறேன்? Vன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க? எந்த டெம்பரேச்சரில் ஏதாவது அதாவது டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே போகுது, 0க்கு அப்புறம் 1 2 3 4 5ன்னு கூடிக்கிட்டே போகுது. அப்படி எந்த டெம்பரேச்சர் வர்றப்ப இந்த V வந்து 2 டைம்ஸ் Vயாக இருக்கும்? எப்போ 2Vயாக மாறும்? எப்போ டபுள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. எப்போ இது டபுள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, புரியுதா? எப்போ இது டபுள் ஆகும் அப்படின்னு. அப்போ V கொடுத்துட்டாங்க, 2V எக்ஸ் டிகிரி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ கொஷின் புரிஞ்சுதா? இதை தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? நான் இந்த டெம்பரேச்சர் மட்டும் கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த டெம்பரேச்சர் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆர் யூ கைஸ் கிளியர் வித் திஸ்? ஆர் யூ கைஸ் கிளியர் வித் திஸ்? புரிஞ்சுதா ரைட்டா? கிளியரா? ஆர் யூ கைஸ் கிளியர் வித் திஸ்? எஸ், புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். சரியா? இந்த சாப்டரில் யூனிட் 5ல் இந்த வெலாசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் ஒன்று இருக்குது. வாட் இஸ் இட் ஃபார்முலா? வாட் இஸ் இட் ஃபார்முலா? எஸ், வெலாசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? என்ன ரிலேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெலாசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது, ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த root of temperature, right? Square root of temperature. Velocity is directly proportional to square root of temperature. Yes, square root of temperature, right? V is directly proportional to T. Velocity வந்து directly proportional to square root of T, right? Okay, V is directly proportional to root T ங்கிறதா ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணலாம்? நம்மக்கிட்ட 2V இருக்கா? 2V இருக்கா? ரைட். we will consider இந்த வெலாசிட்டியை நான் என்ன பண்ணுறேன்? V1 வச்சுக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை T1 வச்சுக்கிறேன். இதில் இருக்க வெலாசிட்டியை V2ன்னு வச்சுக்கிறேன். இங்கே இருக்க டெம்பரேச்சரை T2ன்னு வச்சுக்கிறேன். வச்சுக்கலாமா? மொதல் வெலாசிட்டி, ரெண்டாவது வெலாசிட்டி, மொதல் டெம்பரேச்சர், ரெண்டாவது டெம்பரேச்சர். சரியா? ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறேன். V2 by V1 is equal to square root of T2 by T1. எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாமா எழுதக்கூடாதா?
we can write it. இப்போ V1 னா என்ன, V2 னா என்ன, T1 னா என்ன, T2 னா என்னன்றதை இந்த டீட்டெயில் வச்சு நான் எழுத போகிறேன். ரைட்டா? ஐ எம் கோயிங் டு கிவ் த ஃப்ரம் திஸ் டீட்டெயில். V1 ஓட வேல்யூ என்னதுப்பா? V1 is equal to V meter per second. எனக்கு என்னன்னு தெரியாதுல்ல, V1 V meter per second. V2 equal to என்னது? 2 times double ஆகணும்ல, 2V meter per second. 2V meter per second. சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா T1 is equal to 0 degree Celsius. இப்போ சம்மு செய்கிறப்ப எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இதை கெல்வினுக்கு மாற்றணும். ஓ மை காட், ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சரி, எப்படி சார் இந்த டிகிரி செல்சியஸை நாம் கெல்வினாக மாற்றுறது? சரியா? ஒரு சூப்பரான விஷயம் நான் சொல்லித்தரேன். ஏபிசிடி தெரியுமா? உங்களை எத்தனை பேருக்கு ஏபிசிடி தெரியும்? எத்தனை பேருக்கு ஏபிசிடி தெரியும்? எத்தனை பேருக்கு ஏபிசிடி தெரியும்? V2 தான் மேலே போடணும், தட் இஸ் த ரூல். எப்பயுமே அப்படி தான் போடணும். நம்ம ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுறப்ப we have to put V2 as top. அந்த மாதிரி தான் செகண்ட் ஒன்று ஃபைனல் வெலாசிட்டி தான் மேலே போடணும். ரைட்டா? ஏபிசிடி தெரியுமா? ஓகே, ரைட். ஸோ எனக்கு அப்போ சொல்லுங்கள், ஏபிசிடியில் யார் ஃபஸ்ட்டு வருவா? சி ஃபஸ்ட்டு வருமா, கே ஃபஸ்ட்டு வருமா? சி ஃபஸ்ட்டு வருமா, கே ஃபஸ்ட்டு வருமா? டிகிரி செல்சியஸ் சியா கேவா? ஓகே, நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, எல்லாருக்குமே தெரியும். ஓகே, சியா கே யார் ஃபஸ்ட்டு வருவா? ஹூ இஸ் கோயிங் டு கம் ஃபர்ஸ்ட்? ஏபிசிடியில் சி தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. சரியா? அப்போ இந்த டிகிரி செல்சியஸ் கெல்வின் கன்வர்ஷனில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 273 ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். 273 ஒரு கான்ஸ்டன்ட். இப்போது டிகிரி செல்சியஸை நான் என்ன பண்ணுறேன்? கெல்வினுக்கு மாற்றுறேன். டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு மாற்றுறேன். ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறேன், நான் ஃபார்வர்டில் போகிறேன். C2K. ரைட்டா? ஏபிசிடியில் முன்னாடி இருந்து பின்னாடி போயிட்டு இருக்கேன். ரைட்டா? ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கேன், முன்னாடி போகிறேன். அப்போ ஐ ஹாவ் டு ஆட் 273. இது ரிவர்ஸில் வரேன். கேலேருந்து சிக்கு நான் ரிவர்ஸில் வரேன்னா ஐ ஹாவ் டு மைனஸ் என்ன பண்ணணும்? -273 கெல்வின். ரைட்டா? -273. இப்போ எங்கிட்ட என்ன இருக்குது? 0 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதை கெல்வினுக்கு மாத்திரம்னா என்னப்பா பண்ணணும்? 0 சியிலேருந்து கேக்கு போகிறேன். அப்போ 0 + 273 is equal to 273 கெல்வின். கரெக்டா? 273 கெல்வினா? ரைட்? கிளியரா? ஓகே, ரைட், சூப்பர். ப்ரொபோர்ஷனாலிட்டி எப்படி ஈக்குவல் ஆச்சு? அது சூப்பரான கொஷின். ரைட்டா? சார் இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி தானே இருக்குது, நீங்கள் எப்படி ஈக்குவல் போட்டீங்க? ரைட். இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கணும்னா நான் என்ன பண்ணலாம்? V is equal to K√T போடலாமா? ரைட்டா? இப்படி தானே போடணும். ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். நான் தான் இங்கே V2 V1 போட்டிருக்கேன்ல, அப்போ V2க்கு ஒரு K வந்திருக்கும், V1க்கு ஒரு K வந்திருக்கும். அது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. ரைட்டா? அது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. ரைட்டா? அது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. அதாவது கான்ஸ்டன்ட் ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ V2 is equal to K√T2, V1 is equal to K√T1. இப்படி தான் இருந்திருக்கும். சரியா? இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போ கே கேன்சல் ஆகிடும். அதனால தான் நான் டேரெக்டாக V2/V1 is equal to ரெண்டு ரூட்டையும் சேர்த்து T2/T1 எழுதணும். புரிஞ்சுதா? ரைட்டா? புரிஞ்சுதா? கிளியர்? எஸ், சூப்பர். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு? நம்ம ஈக்குவேஷன் எழுதியாச்சு. வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ T1 ஈக்குவல் டு என்னதுப்பா? T1 is equal to 273 Kelvin. T2 is equal to என்னதுப்பா? T1 விட கூட இருக்க போகுது. T1 ஓட ஏதோ கொஞ்சம் டெம்பரேச்சர் கூட இருக்க போகுது. T1ல தான் கூட போகுது. ரைட்டா? T1ல இருந்து தான் கூட போகுது. அப்போ T1 + Tன்னு யாரோ ஒரு டெம்பரேச்சர். T1 என்னது? 273 + T. இதான் என்னது? நம்மளோட T2. யாருன்னு தெரியாது, அவங்க கண்டுபிடிக்க போகிறோம். கண்டிப்பாக டெம்பரேச்சர் 0 டிகிரி இருக்க போகுது. 0 டிகிரிலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட இருக்க போகுது. அதுதான். ரைட்டா? ரைட்டா? ஓகே. சத்தியமாக புரியல. என்ன புரியல? why you are not understanding? என்ன ஆச்சு? என்ன இஷ்யூ? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன புரியலை? ஐ எம் கோயிங் டு ரப் எவ்ரி திங். ரைட்டா? ஐ எம் கோயிங் டு ரப் எவ்ரி திங். எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிட போகிறேன். ரைட்டா? கோட்டை பூரா அழிங்க. ரைட்டா? how many of you want to do it from ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணலாமா? are you guys ready? shall we go with the ஃபர்ஸ்ட்லேருந்து போகலாமா? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. ரைட்டா? 9th நாளைக்கு, அதுக்கடுத்து மண்டேயில் வரும். சரியா? நெக்ஸ்ட் வீக்கில் we will be doing it. ரைட்? ஓகே, சரி, ஓகே, ரைட். இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னா, சரியா? லாஸ்ட் ஒரே ஒரு தடவை. புரியுதா? கவனிங்க. என்ன கொடுத்துட்டாங்க? at what temperature will the velocity of sound in air double the velocity of sound in air
at 0 degree Celsius. 0 degree Celsiusல ஏதோ ஒரு velocity இருக்கு, அது எப்போ டபுள் ஆகும் எந்த டெம்பரேச்சரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்போ 0 degree Celsius இருக்கப்ப velocity என்னது? v meter per second அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? v meter per second. அதே இது x degree Celsius, எனக்கு இதான் தெரியாது, இந்த டெம்பரேச்சர் தான் எனக்கு தெரியாது. அப்போ என்னவா இருக்க போது? 2 times v meter per second இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு நான் என்ன பண்ணுறேன்? v1 equal to முதல் என்னப்போ velocity இருந்துச்சு? முதல் இருந்த velocity என்னது? v. ரைட்டா? ரைட்டா? v. இதாண்டா சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன் தான் எழுதிட்டு இருக்கேன். ரைட்டா? v1 is equal to, இப்போ எல்லாமே நம்ம வந்து given data வச்சு எழுதிட்டு இருக்கோம். v1 is equal to v. v2 is equal to என்னது? 2v. T1 டெம்பரேச்சர் என்னது? 0 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. அப்போ அது கெல்வினுக்கு மாற்றணும்னா 273 கெல்வின். இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ரைட்டா? கிளியரா? ரைட்? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? இப்போ T2ங்கிறது என்ன அப்படின்னா, T2 என்ன கேட்டிருக்காங்க? எப்போ இந்த 2v வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த 2v எப்போ வரும்? ஆல்ரெடி 0 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ சுற்றி இருக்கக்கூடிய காற்றோட டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ். இந்த 0வோட இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு டெம்பரேச்சர் ஆட் ஆக போகுது. அப்போ தான் என்ன கிடைக்க போகுது? எனக்கு T2 புது டெம்பரேச்சர் கிடைக்க போகுது. இப்போ நான் வந்து 0 டிகிரி செல்சியஸ் இருக்குது, நான் இப்போ ஒரு 1 டிகிரி செல்சியஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ 1 டிகிரி, 2 டிகிரி செல்சியஸ் ஆட் பண்ணுறேன், அல்லது 3 டிகிரி. அப்போ 0வோட 1ஓ 2ஓ 3ஓ நான் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். சரியா? அப்போ என்னது? T1 ப்ளஸ் T. Tன்றது வேலை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். T1 என்னது? அப்போ 273 ப்ளஸ் எக்ஸ் டிகிரின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? நம்ம மேலே எக்ஸ்ன்னு தானே எடுத்தோம். let us keep it as x. ரைட்டா? let us keep it as x. சரியா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கிளியரா? இப்போ கிளியரா புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர் நவ்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம v1 t1 v2 t2 எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார்முலா. நம்மளோட ஃபார்முலா என்னது? v is directly proportional to square root of t. அப்போ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, v2 by v1 is equal to square root of t2 by t1 எழுதிக்கலாம். t2 by t1 எழுதிக்கலாம். ரைட்டா? square root of t2 by t1 எழுதிக்கலாம். இதான் முடிஞ்சு போச்சு. ரைட்டா? this is what we have completed. ரைட்டா? முடிஞ்சிச்சா? இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே இருக்க வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரைட்டா? இப்போ இங்கே இருக்க வேல்யூ எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். v2 வேல்யூ என்னதுப்பா? v2 is equal to 2v. v2 வேல்யூ என்னது? 2v. v1 வேல்யூ என்னது? v1 வேல்யூ என்னது? v equal to square root of 273 plus x divided by 273. இப்போ ஸ்கொயர் ரூட் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகிறப்ப என்னப்பா ஆகும்? ஒரு ஸ்கொயர் ரூட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு போகிறப்ப என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் இந்த பக்கத்தில் இந்த பக்கத்துக்கு போகிறப்ப ஈக்குவல் இந்த பக்கம் போகிறப்ப ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயராக மாறிடும். அப்போ இங்கே விவி கேன்சல் ஆகிடும், 2 மட்டும்தான் இருக்குது, அதுக்கு மேலே ஸ்கொயர் வரப்போகுது. இஸ் ஈக்குவல் டு 273 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 273 வருது. கரெக்டா? கரெக்டா? ஓகே, ரைட். இஸ் தட் கிளியர்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்லாம் மாற்றி போடலாம். ரைட்டா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்லாம் மாற்றி போடலாம். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதனால் நம்ம t2 by t1 தான் போடணும். இப்போ என்ன வரப்போகுது? 4 இஸ் ஈக்குவல் டு 273 டிவைடட் பை 273 ப்ளஸ் எக்ஸ் பை 273 எழுதிக்கலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? ரைட், இப்படி எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? இப்படி எழுதலாம். ஓகே, வெயிட் பண்ணி எதுக்கு பிரிக்கணும்? டேரெக்டாக 273 அங்கிட்ட மல்டிப்ளை பண்ணிடலாம்ல. இங்கிட்ட இருக்க 273 என்ன பண்ண போகிறேன்? இந்த பக்கம் 273 இஸ் ஈக்குவல் டு 273 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதுறேன். ரைட்டா? இந்த 273 இந்த பக்கம் கொண்டு போய்ட்றேன். 2 ஸ்கொயர்ட் 4, 4 into 273 என்னது? ரைட்டா? 4 into 273 என்னது? 4 into 273 என்ன? டக்குன்னு போடுங்க. 4 into 273 என்னதுப்பா? 3 4s are 12க்கு 2, ரிமைண்டர் 1, 7 4s are 28, 2 ரிமைண்டர் 2, 8 9 10. 1092 வருதா? 1092 எஸ், 1092 ஈக்குவல் டு 273 ப்ளஸ் எக்ஸ். இப்போ இந்த 273 இங்கிட்டு போகிறப்போ மைனஸ் ஆகிடுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1092 மைனஸ் 273. எக்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா வரப்போகுது? த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி
819 degrees Celsius. Answer is going to be 819 degree Celsius. Right? 819 degree Celsius. Clear? ராஜேஸ்வரி கொஷின் என்னன்னு நான் சொல்லிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது தமிழில் வேறு, இது தமிழ்லையும் இதே தான் இருக்க போகுது. சரியா? தமிழ்லையும் இதே தான் இருக்க போகுது. ஸோ கொஷினுக்கு எந்த பேஜ் என்ன லெசன்னு கொடுத்துட்டேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிளியராக புரியும். ரைட்டா? ரைட், சூப்பர். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ரைட்டா? இந்த ஃபர்ஸ்ட் சம் மட்டும்தான் கொஞ்சம் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட் புல்லட் ட்ரெயின் பார்த்துருக்கியா, அந்த மாதிரி வேறு லெவலில் நம்ம அடுத்து போக போகிறோம். நான் யாரும் டவுட் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஐ ஹவ் காட் த டவுட். ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க, இது கெல்வினா இல்லை டிகிரி செல்சியஸா, இது சியா இல்லை கெல்வினா? நான் டிகிரி செல்சியஸ்னு போட்டிருக்கேன். சரியா? ரைட், ரைட்டா? நான் டிகிரி செல்சியஸ்னு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது டிகிரி செல்சியஸ் கரெக்டா அல்லது கெல்வினுக்கு மாற்றணுமா? ரைட், டெல் மீ தட் இட் இஸ் டிகிரி செல்சியஸ் ஆர் கெல்வின். எஸ், சொல்லுங்கள். ஆன்சர் இஸ் டிகிரி செல்சியஸ் தான். ஏன்னா கெல்வின் கேன்சல் ஆகிடும்ல, நம்ம டிவிஷன் தானே பண்ணுறோம். we are putting in a formula. நம்ம ஃபார்முலா என்னது? மேலேயும் கெல்வின் கீழேயும் கெல்வின், they get cancel each other. அந்த யூனிட் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதனால் டேரெக்டாக அவுட்புட் என்னது? டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. டிகிரி செல்சியஸ் தான் கரெக்ட். சரியா? நோ நீட் டு கெட் டவுட். அப்போ டெம்பரேச்சர் T2 என்னதுப்பா? 819 டிகிரி செல்சியஸ். சரியா? 819 டிகிரி செல்சியஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்டென்ட்டு, இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? கான்ஸ்டன்ட் தான் கேன்சல் ஆகிடுச்சுலடா. கான்ஸ்டன்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்? கான்ஸ்டன்ட் தான் கேன்சல் ஆகிடுச்சுல, அவ்வளோதான். T1 T2 ஸ்ப்ளிட் எல்லாம் பண்ணலை. நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆல்ரெடி 0 டிகிரி செல்சியஸ். இப்போ உங்கள் ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்குது? இப்போ நான் நார்மலாக நம்ம ரூம் எல்லாமே இந்த இப்போ நம்ம ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்கவே டெம்பரேச்சர் அரௌண்ட் 20 to 24 டிகிரி செல்சியஸ் இருக்குது. 20 to 24 இருக்குது. இப்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு காலையில் வெயில் வந்த உடனே எவ்வளோ டெம்பரேச்சர் கூடுன்னு கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ 20 இருக்குது, இதோட ஒரு 4 டிகிரி செல்சியஸ். அப்போ 20 + 4 24. நாளைக்கு காலையில் 24 டிகிரி செல்சியஸ் தான் வரப்போகுது. நான் சொல்கிறது புரியுது இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு? ஏன் இதை T1 + X போட்டிருக்காங்கன்னு தெரியுதா? அதாவது இப்போ டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ், நாளைக்கு காலையில் 5 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம். அப்போ என்ன இருக்குது? 0 + 5 இல்லை 20 டிகிரி இருக்குது. நாளைக்கு காலையில் 24 டிகிரி செல்சியஸ் இருக்கும். நாளைக்கு காலையில் 24 எப்படி வந்துச்சு? T2 தான் 24 எப்படி வந்துச்சு? ஏற்கனவே 20, அதோட 4 டிகிரி ஆட் ஆகி 24 வந்திருக்கு. சரியா? அதோட 4 டிகிரி ஆட் ஆகி 24 இருந்துச்சு. அவ்வளோதான், அதுதான் விஷயம். ஒவ்வொருத்தவங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்ன டெம்பரேச்சர் இருக்குது இப்போ? ஸோ ஐ எம் இன் மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா 22 டிகிரி செல்சியஸ் இருக்குது. செம கூலாக இருக்கானா. யூஸ்வலாக ஏசி போடலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். நீங்களாம் ஏசிலாம் போடல, ஏசி போட்டால் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருது. ரைட்டா? மழை பெஞ்சிட்டே இருக்கு. இட் இஸ் ஷோயிங் தட் இட் இஸ் 22 டிகிரி செல்சியஸ். வேறு யார் ஊர்லலாம் எவ்வளோ இருக்குது? வேறு ஊர்லலாம் எவ்வளோ இருக்குது? 23 இன் உளுந்தூர்பேட்டு. ஏன்னா இந்த கடலூர், தஞ்சை, செங்கல்பட்டு அங்கெல்லாம் யாராவது இருக்கீங்களாடா? வேறு லெவலில் மழை இருக்காமே. என்ன 22வா? ஓகே, நிறையா 22 24. சென்னையில் நேற்றெல்லாம் மழை பெய்யலை, இன்றைக்கி தான் மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்குன்னு கேள்விப்பட்டேன். 31ஆ? யாரா? எந்த ஊர்ரா 31? தமிழ்நாடே அதிர்ந்து போய் கிடக்கு. இங்கே 31? மதுரையா? மதுரைக்காரங்களுக்குலாம் ஓகே. 20 ராமநாதபுரம். ஆமாம், கடலோர மாவட்டங்களில் ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. திருவள்ளூர் 25 20. ஓகே, புதுக்கோட்டை 23. ஸோ இந்த 20-23 நம்மளுக்கு செட் ஆகாது. நான் சொல்லுவேன் எப்பயுமே, இந்த ஜெனட்டிக்ஸ் லெசன் அல்லது ப்ரீடிங், அதுக்கப்புறம் அடாப்ஷன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல அந்த சாப்டரில் சொல்கிறேன். நம்ம எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்மளால் தாங்க முடியும், ஆனால் இந்த குளிர்லாம் தாங்க முடியாது. யாருக்கெல்லாம் இந்த குளிரை தாங்க முடியுது? ரொம்ப நல்லா இருக்கா? ஊட்டி கொடைக்கானல் இருக்கவனை மட்டும் விட்டுரு, நீ எல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ். யூ ஆர் ஆல் ஃபுல்லி ஸ்பெசிஃபிக்கலி உங்களோட மேனுஃபேக்சரிங்கே என்ன அப்படின்னா கோல்டு ரீஜனுக்காக மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டவங்க நீங்கள்லாம். என்ன? ஸோ நம்ம எல்லாருமே ஜென்ரலாக இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். நம்மளுக்கெல்லாம் அதிகமான டெம்பரேச்சர் நல்லா இருக்குது. இப்போல்லாம் பயங்கரமாக குளிர்ற மாதிரி இருக்கும். சரியா? ரைட், ஓகே, சூப்பர்ப்பா. ஒரு கொஷினுக்கே அரை மணி நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஷினுக்கே. இதுக்கு அடுத்து இருக்க கொஷின்லாம் இவ்வளோ நேரம் எடுக்காது. டமால் டுமில் போக போகிறோம். சரியா? ஒரு கொஷினுக்கு ½ an hour ஆகிடுச்சு. போகலாம் வாங்க. ரைட், லெட் அஸ் கோ ஃபார் அ நெக்ஸ்ட் கொஷின். கவனி, சூப்பர் கொஷின்ரா, சூப்பர் கொஷின். கவனி, சோர்ஸ் என்னது? ஒரு மனிதன். நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா
இங்கே ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோ, இவன் தான் சோர்ஸ், இவன் தான் என்ன பண்ணுறான், பேசுகிறான். ரைட்டா, இவன் தான் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு வார்த்தை பேசுகிறாங்க. ரைட்டா, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ப்ரொடியூசிங் அ சவுண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இவனோட ஃப்ரீக்வன்சி என்னது, இது வந்து சோர்ஸ். ரைட்டா, சோர்ஸ். சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி என்னது, ஃப்ரீக்வன்சினா என்ன தானே, ns is equal to 90 Hz. ரைட்டா, 90 Hz ஃப்ரீக்வன்சியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சவுண்ட் கொடுக்குறாங்க. இஸ் அப்ரோச்சிங் அ ஸ்டேஷனரி லிசனர். ஸ்டேஷனரி லிசனர் என்னது, இப்படி அசையாமல் இருக்காங்க. ரைட்டா, அசையாமல் அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. ரைட்டா, அசையாமல் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. ஏன்னா ஸோ அந்த மாதிரி பிள்ளையார் மாதிரி உட்காந்து வச்சுருக்க பிள்ளைங்க இருக்காங்களே, ஸோ அந்த ஸ்டேஷனரி லிசனர் வித் ஸ்பீட் ஈக்குவல் டு, அதாவது என்ன அப்படின்னா முதல் ஃப்ரீக்வன்சி. ரைட்டா, இப்போ என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை பற்றி பேசுகிறாங்க. ரைட்டா, சோர்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி, லிசனர். ஓகே ரைட்டா, இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு லிசனர் இருக்கார். ரைட்டா, லிசனர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. ரைட்டா, லிசனர் வந்து இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. ரைட்டா, தட் இஸ் அ லிசனர் லிசனிங். என்ன பண்ணுறாரு, அவர் லிசன் பண்ணுறாரு. லிசன் பண்ணுறவர் எப்படி லிசன் பண்ணுறாரு பாருங்க, என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. லிசனர் வித் ஸ்பீட். ரைட்டா, அவருக்கு வரக்கூடிய ஸ்பீட் ஈக்குவல் டு 1/10 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். சவுண்டோட ஸ்பீடில் 10ல் 1 மடங்கு வேகத்தில் தான் அவருக்கு கேட்குதான். நான் பேசுகிறேன், இப்போ உனக்கு எப்படி கேட்குது, இப்போ எப்படி கேட்குது, நான் பேசுகிறேன் இல்லை, நல்லா கேட்குதா, நல்லா கேட்குதா, இப்போ பேசுகிறேன் நல்லா ஸ்ட்ராங்காக உனக்கு சூப்பராக கேட்கும். இப்போ எப்படி கேட்குது, இப்போ உனக்கு கண்டிப்பாக கம்மியாக கேட்கும். ரைட்டா, now can you see that, now it is lesser. இப்போ என்ன ஆயிடுச்சு, உனக்கு சவுண்டு கம்மியாயிடுச்சா, ரைட்டா, ரைட், கம்மியாயிடுச்சு. இப்போ இப்போ கம்மியாயிடுச்சு. ஸோ அப்போ இப்போ பார்த்தேன்னா என்ன பண்ணுது, இந்த ஸ்டேஷனரி லிசனர்கிட்ட போகிறப்ப என்ன பண்ணுது, அவர்கிட்ட என் பக்கத்தில் இருக்க நல்லா இருந்துச்சா, இந்த மாதிரி நல்லா கேட்காம 10ல் 1 மடங்கு, 10ல் 1 பங்கு அளவுக்கு தான் அவருக்கு ஸ்பீடாக போய் சேரலாம். நார்மலாக நான் பேசுகிறது இப்போ நல்லா கேட்குது, நான் மைக்கை பின்னாடி வச்ச உடனே உனக்கு 10ல் 1 மடங்கு ரொம்ப கம்மியாக கேட்குது, 1 மடங்கு கம்மியாக கேட்குது. அப்போ இவர்கிட்ட வரப்போ ஸ்பீடு, அதாவது லிசனரோட ஸ்பீட் VL இஸ் ஈக்குவல் டு 1/10 ஆஃப் V. சூப்பரா, வீணானது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் என்னது, இப்போ இப்போ உனக்கு தெரியும், நீ தான் பதில் சொல்ல போகிற. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு, சவுண்டோட ஸ்பீட் என்ன, சவுண்டோட ஸ்பீட் என்ன, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். எஸ், சவுண்டோட ஸ்பீட் என்ன, சவுண்டோட ஸ்பீட் என்ன, நான் நடத்துறது எல்லாமே மோஸ்ட்லி பப்ளிக்கில் கேட்டிருக்காங்கப்பா தர்ணேஷ், சரியா கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, 330 மீட்டர்/செகண்ட். அப்போ 330 மீட்டர்/செகண்டில் 10ல் 1 மடங்கு தான் இருக்கான். ஓகே ரைட், அப்போ V இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா மீட்டர்/செகண்ட். சரிப்பா சாமி, என்னத்தை தான் கண்டுபிடிக்க சொல்கிறீங்க, ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஹியர்ட் பை த லிசனர். இவங்களோட ஃப்ரீக்வன்சி என்ன, n', இவங்க என்ன ஃப்ரீக்வன்சியில் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த சாப்டரில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஹாவ் டு ரீட் த கொஷின் வேர்ட் பை வேர்ட், வார்த்தைக்கு வார்த்தை நீ படிக்கணும். நல்லா கவனி. எ சோர்ஸ் ப்ரொடியூசிங் அ சவுண்ட் ஃப்ரீக்வன்சி, சோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் சோர்ஸ் பற்றி எதுவுமே சொல்லலை. ரைட்டா, சோர்ஸ் நகர்ந்து போகிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கலன்னா சோர்ஸ் அப்படியே இருக்காங்க. பட் லிசனர்னா யார், கேட்குறவங்க. ரைட்டா, கேட்குறவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் டு பி noted very 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 carefully. ரைட்டா, very very carefully. ஸ்டேஷனரி, what is the meaning of stationary, அசையாமல் இருக்காங்க. ரைட்டா, ஸ்டேஷனரி என்னது, அசையாமல் இருக்காங்க. அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு லிசனர் கிட்ட நடக்க போகுது. இந்த மாதிரி சோர்ஸ் ஸ்டேஷனரி அசையாமல் இருக்காங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரைட்டா, we have a super duper ஃபார்முலா என்ன அப்படின்னா n'. ரைட்டா, we have to use the formula. என்ன ஃபார்முலா, n' is equal to V by V minus VL. V minus VL தானே, V by V minus VL into NS. சரியா, V by V minus VL, V by V minus VL. சரியா, ஓகே, V by V minus VL into NS. இப்போ n' நம்மளுக்கு தெரியாது, V உங்களுக்கு தெரியுமா, V யோட வேல்யூ என்ன, V is equal to
330 மீட்டர் per செகண்ட் போட்டுடாமா 330 மீட்டர் per செகண்ட் போட்டுடாமா ரைட்டா 330 divided by 330 minus VL equal to 1/10 of V 1/10 of V ரைட்டா 1/10 of V 1/10 of 330 புக்கில் என்ன ஃபார்முலா இருக்குது புக்கில் இந்த ஃபார்முலா தானே கொடுத்துருப்பாங்க புக்கில் என்ன ஃபார்முலா வேறு இருக்கு ஓகே ரைட் கவனிங்க அடுத்து பாருங்கள் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இதுவும் கேன்சல் ஆகிடுமா அப்போ 33 இருக்குமா 330 டிவைடட் பை 330 மைனஸ் 33 என்னப்பா வரும் 330 டிவைடட் பை 33 சப்ராக்ட் பண்ணது 297 வரும் ரைட்டா 297 ஆஹா மெயின் ஒரு ஆள் விட்டுட்டேன் பார்த்தியா 297 இன்ட்டு NS ஈக்குவல் டு அது 90 ஹர்ட்ஸ் அந்த 90 போட்டுக்கலாம் ரைட்டா அப்போ இங்கே 90 போட்டுக்கலாமா இங்கே 90 போட்டுக்கலாம் ஈக்குவல் டு இங்கே 90 போட்டுக்கலாம் சரியா 90 விட்டுட்டோம் பார்த்தியா 90 விட்டுட்டோம் இப்போ கேன்சல் பண்ணலாமா இது 9 டேபிளில் போகும் ரைட்டா 10 9s are 90 3 9s are 27 3 ஒரு 2 3 ஒரு 3 9s are 27 கேன்சல் பண்ண தெரியும்ல ரைட்டா கேன்சல் பண்ண தெரியும்ல உனக்கு கேன்சல் பண்ண தெரியல ஃபார்முலாவில் சின்ன மிஸ்டேக்கா என்ன மிஸ்டேக்கு n/v/v minus vs v/vs கரெக்டாக தானே போட்டிருக்கேன் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் ஃபார்முலா இஸ் ரைட் ஃபார்முலா இஸ் கரெக்ட் என்னடா ஃபார்முலாவில் தப்பு ஓ அது வி எல்லாம் விஎஸ் ஆங்கிறதுல டவுட்டா ஒரே ஒரு நிமிஷம் இரு இப்போ நம்ம எடுத்துனது லிசனர் வித் ஸ்பீட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி விஎஸ் ஓ விஎஸ் தான் ஓகே ரைட் காட் இட் நான் தான் மிஸ்டேக் இது விஎஸ் தான் ரைட்டா அவங்களோட ஸ்பீடு அவங்கள்ட்ட போய் கேட்குது ரைட் விஎஸ் ஓகே மை டியர் சொல்லுங்களா ரைட் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கரெக்டிங் மீ விஎஸ் தான் விஎஸ் ஆமாம் சோர்ஸோட அதாவது சோர்ஸோட ஸ்பீடு தானே சோர்ஸோட ஸ்பீடு தான் விஎஸ் ஓகே விஎஸ் தான் காட் இட் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் நடுராத்திரி ஆனாலும் நம்ம பிள்ளைங்க சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக கரெக்டாக இருக்கானுங்க ஏன்னா ஓகே ரைட் புக்கில் வேறு மாதிரி இருக்கா என்னடா புக்கில் எந்த பேஜ்லடா இருக்குது அது ஏன்டா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க புக்கில் என்னடா பேஜ் நம்பர் அது எப்படி நம்ம பண்ணுறது தப்பாக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 67 தானே புக்கில் அதாண்டா கொடுத்துருக்காங்க டே ஏன்டா காமெடி பண்ணுறீங்க புக்கில் அதாண்டா கொடுத்துருக்காங்க நான் பண்ணுறதாண்டா கொடுத்துருக்காங்க அவங்க 9V அப்படின்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க நான் 9V போடாமல் வேறு போட்டிருக்கேன் அவ்வளோதான் சரியா செகண்ட் ஸ்டெப்பில் ஒய்யூஎஸ் 330 வியோட வேல்யூ 330 நீங்கள் எழுதியிருக்கேன்ல 330 எழுதியிருக்கேன்ல அதுதான் சரியா 330 × 90/100 இது கேன்சல் பண்ணிட்டா 33 இப்போ 33 கேன்சல் பண்ணணும் அது 133 சார் 33 இங்கே 133 இங்கே ஒரு 10 ஈக்குவல் டு 100 ஹர்ட்ஸ் ஃபைனல் ஆன்சர் 100 ஹர்ட்ஸ் அவ்வளோதான் 100 ஹர்ட்ஸ் இஸ் த ஆன்சர் ரைட்டா ஏப்பா அதாவது புக்கில் ரெப்ரசன்டேஷன் ஒவ்வொன்றும் வேறு மாதிரி போட்டிருப்பாங்க சரியா ஒவ்வொன்றும் வேறு மாதிரி போட்டிருப்பாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்னன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி n' எடுத்துக்கிட்டாலும் சரி ரைட்டா அவங்க 330 சப்ஸ்டியூட் பண்ணாமல் 9 10ன்னு போட்டிருப்பாங்க 10/vன்னு அவங்க வியாவே வச்சு பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் எல்லாம் ஒன்று தாண்டா படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டு படுத்தாலும் ஒன்று தாண்டா பிள்ளைங்களா அதனால் நோ நீட் டு ஒரிடா சரியா ஓகே நோ நீட் டு ஒரி ரைட் சரியா நோ நீட் டு ஒரி இப்போ உனக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணாமல் சொல்லித்தரவா சப்ஸ்டியூட் பண்ணாமல் வேணுமா சப்ஸ்டியூட் பண்ணாமல் பார்ப்போமா சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணாலும் தப்பு இல்லை சப்ஸ்டியூட் பண்ணாமல் பண்ணாலும் தப்பு இல்லை இட் இஸ் கோயிங் டு பி 100 ஹர்ட்ஸ் ரைட்டா see this sum is based on Doppler effect ஒன்று உனக்கு எக்ஸாமில் Doppler effect கொஷின் கட்டாயமாக கேட்கலாம் அதுக்கப்புறம் இந்த சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் வராது ஏன்னா இது கொஞ்சம் பெருசு கம்பல்சரியில் இந்த கொஷின் வர போகிறது இல்லை பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நம்மளோட நேரங்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது ரைட்டா அப்போ தான் இருக்க போகுது ரைட்டா எப்போ நோ டாப்லர் எஃபெக்ட் நான் இங்கேருந்து பேசுகிறேன் நானும் அசையலை நீனும் அசையலை கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்காங்க நீ இருக்க நானும் அசையலை நீனும் அசையலை சரியா டீச்சரும் நீனும் அசையாமல் ஒரே இடத்துல உட்காந்துருக்க டீச்சர் ஒரே இடத்துல நின்று உங்ககிட்ட பேசுகிறாங்க நோ டாப்லர் எஃபெக்ட்
இப்போ மிஸ் என்ன பண்ணுறாங்க கிளாஸில் இப்படி நகர்ந்துக்கிட்டே பேசுகிறாங்க, இப்படி என்ன பண்ணுறாங்க நகர்ந்துக்கிட்டே பேசுகிறாங்க. இப்போ நல்லா கவனிச்சு பாரு, யூ கேன் லிசன், யூ கேன் சென்ஸ் அ டாப்லர் எஃபெக்ட். மைக் இங்கே இருக்கு ரைட்டா, நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் மைக்கு கிட்ட வரப்போ என்னோடய வாய்ஸு நல்லா கேட்கும். அதே நான் மைக்கை தாண்டி போகிறப்ப என்ன பண்ண போகுது, வாய்ஸு கொஞ்சம் கம்மியாக போகுது ரைட்டா. இதுதான் என்னது டாப்லர் எஃபெக்ட். இப்போ நான் இப்படி பேசுகிறப்போ உனக்கு சவுண்டு குறைஞ்சு கூடுதா, நான் இப்படி பண்ணுறப்ப மைக்கு கிட்ட வந்தால் சவுண்டு கூடுது ரைட்டா. ஸோ மைக்கு கிட்ட வரப்போ சவுண்டு கூடுது. அப்போ என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு பி டாப்லர் எஃபெக்ட். இது டாப்லர் எஃபெக்ட் கிடையாது. இப்போ பாரு, நான் இப்படி இருக்கேன், நீனும் இப்படி பேசிகிட்டே இருக்க, நானும் நீனும் ஒன்றா இருக்கோம் சரியா, டாப்லர் எஃபெக்ட். அப்போ என்னது நோ டாப்லர் எஃபெக்ட். சிம்பிளாக இதை விட என்ன அப்படின்னா, நான் சிம்பிள் எக்ஸாம்பிள், கிளாஸில் டீச்சர் போர்டில் முன்னாடி நிற்கிறாங்க, நீ ஃபர்ஸ்ட் டேபிளில் உட்காந்துருக்க, உன் பக்கத்தில் நின்று டீச்சர் பேசுகிறாங்க, நீ உட்காந்துருக்க, டீச்சர் உன் பக்கத்தில் நின்றுட்டே பேசுகிறாங்க, டாப்லர் எஃபெக்ட் கிடையாது. மேம் என்ன பண்ணுறாங்க, போர்டு கிட்டே போயிட்டு நகர்ந்துக்கிட்டே பேசுகிறாங்க, நடந்துக்கிட்டே பேசுகிறாங்க, தென் டாப்லர் எஃபெக்ட் வில் பி தேர். நீ என்ன பண்ணுற கிளாஸில் மேம் சொல் பேச்சு கேட்காம ஒரு இடத்துல உட்காந்து கவனிக்காமல் நகர்ந்துக்கிட்டே முன்னாடி பின்னாடி போயிட்டே கவனிச்சுட்டு இருக்க ரைட்டா, அதுதான் சிட்டி ரோபோவா என்ன. ஓகே, இதுக்கப்புறமும் புரியலைன்னா நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலன்னு அர்த்தம். ஏன் புரியலை ரைட்டா, கண்டிப்பாக புரியும் சரியா. வில் கோ வித் த நெக்ஸ்ட் கொஷின் சரியா. வீடியோ ஒரு தடவை முன்னாடி போயிட்டு 2 times ஃபாஸ்ட் வச்சுட்டு பார்த்துட்டு வாங்க. கவனிங்க, எ சோர்ஸ் ப்ரொடியூசிங் அ சவுண்ட் ஃப்ரீக்வன்சி. சோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு சோர்ஸ் இருக்காங்க ரைட்டா, ஒரு சோர்ஸு ரைட்டா, ஹாப்பியாக இருக்க மாதிரி வரைவோம் நம்ம ரைட்டா. சோர்ஸ் ப்ரொடியூசிங் அ சவுண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 500 Hz. அப்போ சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி என்னது, NS = 500 Hz. மூவிங் டுவர்ட்ஸ், நல்லா கவனி, மூவிங் டுவர்ட்ஸ். சோர்ஸ் என்ன பண்ணுது, மூவ் பண்ணுது. சோர்ஸ் என்ன பண்ணுது, மூவ் பண்ணுது. யாருக்கிட்ட, மூவிங் டுவர்ட்ஸ் அ லிசனர். லிசனர் இங்கே இருக்கான் ரைட்டா, இங்கே லிசனர் இருக்கான். லிசனர் யார், இங்கே இருக்கான் ரைட்டா, லிசனர் இங்கே இருக்கான். லிசனரை பார்த்து என்ன பண்ணுது, இவன் மூவ் பண்ணுறான் ரைட்டா, லிசனரை மூவ் பண்ணி வரான், லிசனர் கிட்ட வரான் ரைட்டா, லிசனர் கிட்ட வரான். அப்படியே என்ன பண்ணுறாங்க, லிசனர் கிட்ட வந்துட்டே இருக்காங்க. மூவிங் டுவர்ட்ஸ் அ லிசனர் with a velocity 30 m/s. இப்போ velocity என்னது, Vs = 30 m/s. The speed of the sound, ஜென்ரலாக சவுண்டோட ஸ்பீடு V is equal to 330 m/s கொடுத்துட்டாங்க. Find the frequency heard by the listener. இவனோட ஃப்ரீக்வன்சி என்ன, n dash equal to என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா, n dash equal to என்னன்னு கேட்டிருக்காங்க கிளியரா, n dash equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டா, இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. இப்போ பாருங்கள், a source producing a sound of frequency 500 Hz is moving towards a listener with a velocity. சோர்ஸ் மூவ் ஆகலை, ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வருது, சவுண்ட் அவங்கள நோக்கி வருது ரைட்டா, சவுண்ட் அவங்கள நோக்கி வருது. 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தான் இருக்காங்க ரைட்டா, 2 பேரும் அதே மாதிரியே இருக்காங்க ரைட்டா. கேப்டன்ற பேரை மாற்றிட்டு இப்போ சிட்டி ரோபோன்னு மாற்றிட்டீங்க ஏன்னா, ஓகே சிட்டி ரோபோவை மாற்றிட்டீங்களா சார், ஓகே சரியா. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி தான் ரைட்டா, நவ் ஆல்சோ சேம் திங் ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எ சோர்ஸ் ப்ரொடியூசிங் அ சவுண்ட். இதில் என்ன பண்ணலாம், என்ன நடக்குது சொல்லுங்கள், இதில் வேறு என்ன நடக்குது, கேன் யூ ஃபைண்ட் எனி டிஃப்ரென்ஸ், போன கொஷினுக்கு இந்த கொஷினுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரியுதா ரைட்டா. போன கொஷினுக்கு இந்த கொஷினுக்கும் லிசனர் ஸ்டேஷனரியாக தான் இருக்காங்க ரைட்டா, லிசனர் ஸ்டேஷனரியாக இருக்காங்க. சோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ சோர்ஸ் பக்கத்தில் வராங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் குறையுதா ரைட்டா, சோர்ஸ் பக்கத்தில் வராங்கன்னா டிஸ்டன்ஸ் குறையுதா, அப்போ நம்ம ஃபார்முலாவில் மைனஸ் போடணும். போன கொஷினுக்கு அதே தான் ரைட்டா, போன கொஷினுக்கு அதே தான். நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். சேம் மூவிங் டுவர்ட்ஸ்னால் பக்கத்தில் வராங்க, அப்போ கீழே ஃபார்முலாவில் மைனஸ் போடணும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ n dash is equal to V divided by V minus Vs into ns. V என்னது, ஆல்ரெடி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 330 divided by Vs, V என்னது 330 minus 30 into ns equal to என்னது 500 Hz. 330 into 500 divided by 300. ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும், இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணனா 110. 110 into 5 is equal to 550 Hz. ஏதாவது டவுட் இருக்கா,
என்ன ஆச்சு? நான் கோடுறதுக்கு முன்னாடி ஆன்சர் போட்டிருக்கணும்ல, ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வாட் ஹேப்பன்? என்ன ஆச்சு? ஏன் ஆன்சர் வரல? தூங்கிட்டீங்களா? தூக்கம் வருதா? எஸ், ஃபிசிக்ஸ் படிக்கிறோன்னே தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சா? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் வேறு, கெமிஸ்ட்ரி வேறு, பயாலஜி வேறு இல்லை. வி ஆர் ஸ்டடிங் சயின்ஸ். சயின்ஸில் நம்ம மொத்தமாக 75 out of 75 வாங்கணும்னா வி ஹாவ் டு ஸ்டடி எவ்ரிதிங். சரியா? ஸ்லீப்பினா ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயிக்கணும்னா தூங்காமல் இருக்கணும். ஜெயிக்கணும்ல, ஹாஃப் எலியில் இன்னும் 10 நாள் தான் இருக்குது, வேறு வழியே இல்லை. நாளைக்கு சண்டே, நாளைக்கு ஃபுல் டே நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். சரியா? நாளைக்கு சாயங்காலம் தான் உனக்கு வீக் வைஸ். ஸோ காலையில் 10 மணி கூட நீ எந்திரிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் உன்னோட லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்காக ஒத்துக்க மாட்டிங்களா? கண்டிப்பாக. அதுக்காக என்ன பண்ண முடியும்? உன்னால் ஸ்பேர் பண்ண முடியாதா? முடியும்ல, பண்ணலாம். வாங்க, எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி v/v/vs ஞாபகம் வச்சுக்கோ. இது ஜென்ரல் ஃபார்மெட். இங்கே மைனஸ் போடணுமா இல்லை மேலே போடணுமான்றதுக்காக தான் க்ளூ. சோர்ஸு லிசனர், கேட்குறவங்கள நோக்கி சோர்ஸ் வர்றாங்க அப்படின்னா ஃபார்முலா v/v - vs. சரியா? v/v - vs இதுதான் ஃபார்முலா. அதுதான் க்ளூ. அதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்கேஸ் அடுத்த ஃபார்முலா பார்க்குறப்ப மாற்றுறேன், அடுத்ததில் மாறுறப்ப சொல்லித்தரேன். ரைட்டா? இப்போ பார், நல்லா கவனிங்க. இப்போ எ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட். ரைட்டா? எ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட். நீ இந்த கொஸ்டின் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சவுண்ட் மூவ்ஸ் வித் வெலாசிட்டி 50 m/s. ரைட்டா? இங்கே என்ன பண்ணுது? 50 வெலாசிட்டி என்ன அப்படின்னா 50 m/s டுவார்ட்ஸ் அ ஸ்டேஷனரி லிசனர். லிசனர் ஸ்டேஷனரி, சோர்ஸ் மட்டும் தான் மூவ் ஆகிறாங்க. சோர்ஸ் என்ன பண்ணுது? நான் உன்னை நோக்கி வந்துகிட்டே இருக்கேன் உன் பக்கத்தில். அதாவது என்ன அப்படின்னா, நீ இங்கே இருக்க, நான் என்ன பண்ணுறேன்? அப்படியே உன் பக்கத்தில் பேசுகிறேன். ரைட்டா? நான் தான் சோர்ஸ், நீ தான் லிசனர். உன் பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன்? பேசுகிறேன். உன் பக்கத்தில் நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. ரைட்டா? கிவன் எப்படி எழுதணும்? ஓகே, இந்த கொஸ்டின்லேருந்து நான் கிவனோட எழுதுனேன். ரைட்டா? இது வரைக்கும் நான் எழுதுனதில் எல்லாமே இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கிவன். நான் இப்படி எழுதுனால இது எல்லாமே கிவன் தான். சரியா? இது எல்லாமே கிவன் டேட்டா. இதுக்கப்புறம் நான் உனக்கு கிவன் போட்டு எழுதுறேன். ரைட்டா? அப்போ உனக்கு புரியும். சோர்ஸ் ஆஃப் அ சவுண்ட் மூவ்ஸ் வித் த வெலாசிட்டி 50 m/s. அப்போ கிவன் என்ன சொல்கிறாங்க? சோர்ஸ் ஆஃப் அ சவுண்டோட சோர்ஸ் vs, அதோட வெலாசிட்டி என்னது? 50 m/s. ஸ்டேஷனரி லிசனர். த லிசனர் மெஷர்ஸ் த ஃப்ரீக்வன்சி. லிசனரோட ஃப்ரீக்வன்சி பார்த்தியா? கவனி, இவ்வளோ நேரம் நம்மளுக்கு லிசனரோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க சொன்னாங்க. பட் இந்த கொஷினில் லிசனரோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்டு கொஷின். யூஸ்வலாக நம்ம பார்க்குற எல்லா சம்லையுமே லிசனரோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே லிசனரோட ஃப்ரீக்வன்சியை கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இங்கே லிசனரோட ஃப்ரீக்வன்சியை கொடுத்துருக்காங்க. ஓகே, சரியா? கவனிங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, த லிசனர் மெஷர்ஸ் த ஃப்ரீக்வன்சி அஸ் 1000 Hz. ரைட்டா? 1000 Hz. அப்போ என்ன அர்த்தம்? n dash. அப்போ என்னது? n dash is equal to 1000 Hz. Find the apparent frequency. apparent frequencyனா ns என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? சோர்ஸோட when the source moves after crossing him. எப்பா செம்ம கொஷின் பாரு. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு. சரியா? ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு. ரைட்டா? கவனி. when the source moves away after crossing him. ரைட்டா? when the source moves away after crossing him என்ன அப்படின்னா, இங்கே தான் என்ன அப்படின்னா நம்மளோட லிசனர் இருக்கார். ரைட்டா? நம்மளோட லிசனர் இங்கே இருந்து இப்படி காதில் கை வச்சு கேட்டுட்ருக்கார். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சோர்ஸ் என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து பேசுகிறாங்க. ரைட்டா? இங்கேருந்து பேசுகிறப்ப இவங்களுக்கு கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி 1000 Hz இருக்குது. ரைட்டா? 1000 Hz இருக்குது. 1000 Hz இருக்குது. அப்படியே வர்றாங்க. வந்து இவங்களை தாண்டி என்ன பண்ணிடுறாங்க? இந்த பக்கம் போய்ட்றாங்க. ரைட்டா? இவங்களை தாண்டி நம்ம சோர்ஸு இந்த பக்கம் போய்ட்றாங்க. அப்போ இங்கே என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஃப்ரீக்வன்சி? ரைட்டா? ஃபைண்ட் த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ அங்கே என்ன ஃப்ரீக்வன்சின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம இங்கே என்ன பண்ணணும்? இப்போ என்ன இருக்குது? vs இருக்குது, ns நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ns கண்டுபிடிச்சி அந்த nsஐ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம n dash கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? கவனிக்கலாமா? கொஷின் நாட் கிளியரா? இப்போ தான் நான் சொல்கிறேன், இந்த வரைஞ்சி போட்டிருக்கேன் பாருங்கள். நான் இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன்? உன் வீட்டுக்கு வரேன். நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன்? உன் வீட்டுக்கு வந்து உன் பக்கத்தில் பேசிவிட்டு உன்னை தாண்டி போகிறேன். இப்போ நான் உன் வீட்டுக்கு வரேன்ல, நான் உன்னை நோக்கி வரேன்ல, நான் தான் சோர்ஸ், நீ தான் லிசனர். நான் உன்னை நோக்கி வரேன்ல, நான் உன்னை நோக்கி வர்றப்ப
உனக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் நான் பேசுகிறது கேட்குது, 1000 Hz ஃப்ரீக்வன்சியில் உனக்கு கேட்குது. அப்போ என்ன அர்த்தம்? சோர்ஸு லிசனரை நோக்கி வராங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு பேரும் நான் உன்னை நோக்கி உன் பக்கத்தில் வரேன். சோர்ஸ் கம்மிங் டு த லிசனர். அதுக்கு கிவன் டேட்டா அதை கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக V = 330 m/s. அது நம்மளுக்கு எப்பயுமே தெரிஞ்சது தான். அதை அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? n dash = V/V minus Vs into Ns. அப்போ Ns வேணுமா எனக்கு? அப்போ n dash என்னது? n dash = 1000 Hz = 330 divided by 330 minus Vs = என்னப்பா கொடுத்துருக்காங்க? 50 m/s. 50 m/s. Ns தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 1000 = 330 divided by 280 into Ns. அப்போ என்ன பண்ணலாம்? Ns = 1000 into 280 divided by 330. இதோட ஆன்சர் என்னப்பா வரும்? இதை டிவைட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் டிவைட் பண்ண என்ன கிடைக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி 848.48 கிடைக்க போகுது. ரைட்டா? இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 848.48 ஹர்ட்ஸ்ன்னு கிடைக்கும். ஆர் யூ கெட்டிங் திஸ்? எஸ், வெரி குட், சூப்பர் உமா, குட் குட் குட். நான் எழுதி முடிக்கிறதுக்குலாம் ஆன்சர் போட்டுட்டீங்க. ரைட்டா? ஓகே, சரியா? கிளியர். 848.48 ஹர்ட்ஸ். சரியா? 848.48 ஹர்ட்ஸ். கிளியரா? ஆர் யூ கைஸ் கெட்டிங் இட்? எஸ், ரைட்டா? ஆர் யூ கைஸ் கெட்டிங் இட்? கஷ்டம்லாம் கிடையாது, இது ரொம்ப ஈஸியான சம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது என்ன கஷ்டம்? இது அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ஈஸி. முடிஞ்சா? இப்போ என்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த என்எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது என் டேஷ் ஈக்குவல் டு இது. இப்போ என்எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? 848.48 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அப்போ இதுக்கப்புறம் போகிறப்ப இவனுக்கு என் டேஷ் என்ன? ரைட்டா? இவனோட என் டேஷ் என்ன? இப்போ இவனோட என் டேஷ் என்ன? இவன் தாண்டி போயிட்டானா என் டேஷ் என்ன? இப்போ இந்த என்எஸ் தானே இவனோட ஃப்ரீக்வன்சி. இங்கே முடிகிற என்எஸ் தான் இதோட ஸ்டார்டிங். அப்போ இந்த என்எஸ்ஸை இங்கே போட்டு என் டேஷ் கண்டுபிடிக்க போகிறேன். அவ்வளோதான். ரைட்டா? இப்போ இந்த என் டேஷ் என்எஸ்ஸை போட்டு அடுத்து என் டேஷ் கண்டுபிடிக்க போகிறேன். ரைட்டா? ஓகே, ரைட். கண்டுபிடிக்கலாமா? ரைட். ஷால் வி டூ இட்? ரைட்டா? போகலாமா? பாருங்கள். அப்போ முதல் என் டேஷ், இப்போ என் டபுள் டேஷ்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு V by, நல்லா கவனிங்க, இப்போ ஃபார்முலாவில் ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்குது. இவ்வளோ நேரம் சோர்ஸ் என்ன அப்படின்னா பக்கத்தில் வந்தாங்க, டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சு, அதனால் மைனஸ் போட்டேன். இப்போ சோர்ஸ் என்னது? பக்கத்தில் வந்து லிசனரை தாண்டி போகிறாங்க. ரைட்டா? லிசனரை தாண்டி போகிறாங்க. டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? மூவிங் அவே. டிஸ்டன்ஸ் கூடுதா? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், மைனஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் போட்டு. தட்ஸ் இட். V by V plus Vs into Ns. அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான். ஜஸ்ட் ப்ளஸ். ஸோ பக்கத்தில் வந்தால் மைனஸு, பக்கத்தில் வந்தால் டிஸ்டன்ஸ் குறையுது, அதனால் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோ. தாண்டி போயிட்டாங்கன்னா என்னது? ப்ளஸ். டிஸ்டன்ஸ் கூடுது, அதனால் ப்ளஸ் போடணும், ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. தட்ஸ் இட். ஓகே, போகலாமா? அப்போ என்ன வரப்போகுது? 330 divided by 330 plus 848 இல்லை, Vs என்ன? Vs 50 தானே? 50 into 848.48. 330 into 848.48 divided by 380. Final answer என்னன்னு சொல்ல முடியுமா? Very good. This time you have made it. சூப்பரா. 736.84. 736.84 Hz. அவ்வளோதான். ஒன்றுமே கிடையாது, ஒரே ஃபார்முலா. இப்போ வரைக்கும் நான் ஃபார்முலா மாற்றினேன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான். ரைட்டா? இந்த கொஷினில் மட்டும் ப்ளஸ் மாறி இருக்கு. V by VL minus. இதே தான் உன் புக்கில் இருக்கிறது எல்லாமே. சரியா? இதே தான் உன் புக்கில் இருக்க எல்லாமே இதே மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Next question, we'll go with the next question. A source, பாத்தியா? A source and the listener move towards each other. ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்களா? ஒருத்தரை ஒருத்தர்
சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க ரைட்டா. மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ரைட்டா. they are move towards each other with the speed v/10, with the speed v/10, where v is the speed of the sound right? V is the speed of the sound. If emitted frequency is f right? Source வந்து emit பண்ற frequency f. Find the frequency heard. given data எழுதுறேன் பாருங்க ரைட்டா. given dataல என்ன எழுதுறேன் அப்படின்னா கவனிங்க. given dataல ரெண்டு பேரும் ஒருத்தர் நோக்கி வராங்க, டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. அப்போ ஸ்பீடு ஃபஸ்ட்டு given dataல என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்காங்களா. ஸ்பீடுக்கு என்ன எழுதலாம், ஸ்பீடு வாட் டு பி ரிட்டன் இன் தி ஸ்பீட். So n dash is equal to என்னன்னா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கரெக்டாக. frequency heard, find the frequency heard அப்படின்னா n dash equal to n is equal to f, v is equal to 330 ரைட்டா. v is equal to 330 நம்ம 330 போட்டாலும் சரி இல்லை 330 போட்டாலும் v னே வச்சுக்கலாம். v is equal to v னே வச்சுக்கோ இந்த சம்மில் ரைட்டா. v s சோர்ஸோட frequency equal to v/10. given dataல யாருக்கெல்லாம் டவுட் இருக்குது, vs and n எப்படி கண்டுபிடிக்கிறது. vsங்கிறது சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி, யார் சோர்ஸு யார் பேசுகிறாங்க அப்படின்னு ரைட்டா. யார் சோர்ஸு யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ கவனிங்க, எ சோர்ஸ் அண்ட் த லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் வித் ஸ்பீட். அப்போ அவங்க ரெண்டு பேர் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பீடு அதுதான் vs. ஸ்பீடுங்கிறது ஜென்ரலாக அவங்க ரெண்டு பேர் நடுவில் இருக்கக்கூடியது. vs ஈக்குவல் டு v/10, vs ஈக்குவல் டு v/10. இந்த vங்கிறது என்ன தான், ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். அது வேணா நம்ம 330 போட்டுக்கலாம், போடாமல் கூட இந்த இடத்துல என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம். இஃப் த எமிட்டட் ஃப்ரீக்வன்சி, யார் எமிட் பண்ணுறா, சோர்ஸ் தானே இங்கே பேசுது, சோர்ஸ் தானே எமிட் பண்ணுறாங்க சவுண்டை. அப்போ சோர்ஸ் எமிட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி தான் எஃப்னு எடுத்துக்கணுமா. அப்போ ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஹர்ட். லிசனர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன பண்ணணும், எஸ்ன்னு எடுத்துக்கணும் ரைட்டா. லிசனர் கேட்கக்கூடியதை கொஷின் மார்க் நம்ம n டேஷ்னு எடுத்துக்க போகிறோம் சரியா. கவனம் படிக்கலாமா. ns equal to f, அவங்க தான் கொடுத்துருக்காங்களே எமிட்டட் ஃப்ரீக்வன்சி எஃப்னு கொடுத்துருக்காங்க, அதனால ரைட்டா எமிட்டட் ஃப்ரீக்வன்சி எஃப்னு. கிளியர், முடிஞ்சு. இப்போ நம்ம பார்க்கலாமா சொல்யூஷன். லெட் அஸ் டு த சொல்யூஷன். சொல்யூஷன் என்ன பண்ணலாம், there is a different formula for this question. என்ன அப்படின்னா இங்கே n dash is equal to, இதுக்கு முன்னாடிலாம் லிசனர் ஸ்டேஷனரியாக இருந்தாங்க, சோர்ஸ் மட்டும் பக்கத்தில் வருவாங்க, சோர்ஸு தாண்டி போவாங்க. சோர்ஸ் பக்கத்தில் வராங்க இல்லை தாண்டி போகிறாங்க. சோர்ஸ் பக்கத்தில் வந்து என்ன பண்ணணும், நம்ம சோர்ஸ் பக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இஃப் த சோர்ஸ் கம்ஸ் க்ளோசர் வி ஹவ் டு புட் மைனஸ், ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாகுது மைனஸ் பண்ணணும். அதே இது சோர்ஸ் நம்மளை தாண்டி போயிட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் கூடுது, ஸோ ப்ளஸ் போடணும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ரெண்டு பேருமே அட் அ டைமில் வராங்க ரைட்டா, ரெண்டு பேருமே மூவ் ஆகிறாங்க. ரெண்டு பேரும் மூவ் ஆகிறாங்கன்னா வி ஹவ் டு புட் ப்ளஸ் அண்ட் மைனஸ், வி ஹவ் டு புட் போத் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரைட்டா. ரெண்டு பேரும் வரப்போ என்ன பண்ணணும், நம்ம ப்ளஸ்ஸும் போடணும் மைனஸும் போடணும் ரைட்டா. நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் லிசனர் ஸ்டேஷனரியாக இருந்தாங்க, சோர்ஸ் மட்டும் என்ன பண்ணுச்சு, லிசனரை நோக்கி வந்துச்சு, லிசனரை நோக்கி வந்தால் மைனஸ் போட்டோம், லிசனரை தாண்டி போயிட்டாங்கன்னா ப்ளஸ் போட்டோம். இப்போ சோர்ஸும் வருது, லிசனர் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் வராங்க, அப்போ ப்ளஸ் போடணும் மைனஸ், மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் ரைட்டா. v ப்ளஸ் vl ரைட்டா, v ப்ளஸ் vsன்னு வச்சுக்கலாம் டிவைடட் பை v ப்ளஸ் vl, v ப்ளஸ் லிசனரோடது vl டிவைடட் பை v மைனஸ் vs. இது vl சரியா, இது vl. ஓ ரெண்டுமே ஒன்று தானே இங்கே, சரி விஎஸ்னே வச்சுக்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இங்கே பாரு, ஈச் அதர் வித் ஸ்பீடு ரைட்டா, ஈச் அதர் வித் ஸ்பீடு v/10, ஈச் அதர் வித் ஸ்பீடு v/10 என்னது, ரெண்டு பேருமே v/10 தான் ரைட்டா. டேய் லென்ஸ் எல்லாம் கரெக்டாக தான்டா இருக்குது, நானும் பார்த்துட்டு என்னத்தை லென்ஸை துடைக்கணும், அவ்வளோ பேருக்கு கரெக்டாக தெரியுது, உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை தொடச்சி பாருங்கள் சரியா. இங்கே நான் அவுட்புட் பார்த்துட்டேன், எல்லா ஸ்டூடெண்ட்டும் கவனிக்கிறாங்க சரியா. ஓகே, அதாவது ஏதாவது ஒரு வேலிடான விஷயத்தை ஸ்பாம் பண்ணுற மாதிரி பண்ணால் பரவாயில்ல. இஸ் ஈக்குவல் டு vl, ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் ரைட்டா, போத் ஆர் ஹேவிங் அ சேம். அப்போ என்ன பண்ணலாம், இன்ட்டு, ஸோ இன்ட்டு என்னது, இன்ட்டு ns நம்ம போடணும்ல, இன்ட்டு அஸ் யூஷுவல் எப்பயும் போல் என்ன அப்படின்னா இன்ட்டு ns
இப்போ பாருங்கள் n dash ஈக்குவல் டு என்னது n dash is equal to v plus vl. v plus vl என்னது v plus v by 10 whole divided by v minus v by 10 into f. cross multiply பண்ண என்னப்பா வரும்? cross multiply பண்ண என்ன வரும்? ரைட்டா cross multiply பண்ண என்ன வரும்? ரைட்டா cross multiply பண்ண என்ன வரும்? cross multiply பண்ண என்ன வரும்? v into 10 10v plus v by 10 whole divided by ரைட்டா 10v by v. அதுக்கப்புறம் என்னது 10v minus v by 10 whole multiplication f. அப்போ 10v plus f என்னது 11v by 10 11v by 10 into இதனை தலையில் ரெசிப்ரோக்கல் எழுதுகிறேன் ரைட்டா 10 by 9v எழுதுகிறேன் 10 by 9v into f. vயும் கேன்சல் ஆகிடுச்சு 10ம் கேன்சல் ஆகிடுச்சு. இட் இஸ் கோயிங் டு பி 11 by 9 f. 11 by 9 எப்படி எழுதலாம்? 11 by 9ங்கிறது என்னது 1 9s are 9 மிச்சம் ரிமைண்டர் 2 இருக்கும். அப்போ பாயிண்ட் 1.22 f. ஆன்சர் 1.22 f. 11 by 9 is equal to 1.22 f. ரைட்டா 1.22 f. ஓகே ரைட்டா ஓகே. இதை லேர்ன் பண்ணால் ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகுமா? இதெல்லாம் லேர்ன் பண்ணால் தான் நீ 11th 12th ஈஸியாக படிக்க முடியும். 11th 12th ஈஸியாக படித்தா தான் காலேஜில் நீ என்ன குரூப் எடுப்பேன் நீ யாரும் டிசைட் பண்ண முடியாதுல்ல. யூ கேன் டேக் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், யூ கேன் கோ டு NIT IIT அங்கெல்லாம் போனீங்கன்னா ஃபிசிக்ஸு இன்ஜினியரிங் மேக்ஸு இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் படிக்கிறதெல்லாம் சின்னது. இதோட அட்வான்ஸ் மெத்தட் இதோட கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் நம்ம படிக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. சரியா? ஓகே. ஃபார்முலாவில் டவுட்டே தேவையில்லை. போத் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர், அதனால ப்ளஸ் மைனஸ் போடணும். ரைட்டா? அவ்வளோதான். அதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அட் வாட் ஸ்பீட் should source மூவ் அவே? நல்லா கவனிங்க. மூவ் அவே கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட். ஓகே ரைட். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ரைட்டா? ஒரு தடவைக்கு 2 தடவை முன்னாடி போய் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஒரு தடவை முன்னாடி போய் ரீகால் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரியா? நான் ஸ்லோவாக தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். சரியா? கவனிங்க. அட் வாட் ஸ்பீட் ஷுட் அ சோர்ஸ் மூவ் அவே ஃப்ரம் அ ஸ்டேஷ்னரி அப்சர்வர்? நம்மளோட லிசனர் எப்படி இருக்காங்க? ஸ்டேஷ்னரியாக இருக்காங்க. சோர்ஸ் மட்டும் என்னது? மூவ் அவே, அவங்ககிட்ட தள்ளி போகிறாங்க. that the observer hears half of the original frequency. இந்த ஃபிசிக்ஸில் என்ன தெரியுமா கஷ்டம் நம்மளுக்கு? இங்கே ஆக்சுவல் வேல்யூவே கொடுக்க மாட்டாங்க. வேல்யூவே கொடுக்காம இதில் பாதின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, இது டபுள் ஆனால் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அதனால தான் இந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, மூவ் அவே, சோர்ஸ் இஸ் மூவிங் அவே. மூவிங் அவேன்னு என்னப்பா பண்ணணும்? நம்ம பாசிட்டிவ் போடணுமா? ரைட். மூவிங் அவேன்னு என்னது? பாசிட்டிவ் போடணும். ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? மூவிங் அவேங்கிறப்ப பாசிட்டிவ் போட போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண போகிறோம். ரைட்டா? அடுத்து அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? v by vs velocity என்ன கொடுத்துருக்காங்க? at what speed should the source move away from the stationary observer so that the observer hears half of the original frequency? அதாவது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி என்னது? ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி என்னது? ரைட். ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி என்னது? கிவன் டேட்டா அப்படி எழுதலாம். ரைட்டா? இப்போ பாருங்கள், ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி என்னது? ns is equal to என்னன்னு எடுத்துக்கலாமா? let us consider, இந்த கொஷனில் எதுவுமே கொடுக்கலையே. let us consider ns equal to n எடுத்துக்கலாமா இல்லையா? ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி என்னன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுறேன்? nsஐ என்னன்னு எடுத்துக்கிறேன். சரியா? எஸ், ஆர் யூ கெட்டிங் இட்? யார் யாரெல்லாம் ஓகே? நான் யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நடத்த போகிறேன். அன்வான்டாக தூக்கம் வராமல் ஒரு சிலர் பொழுது போகாமல் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அவனுங்களாம் விட்டுருங்க. பதில் சொல்லுங்கள். ஒரு 10-20 பேர் நல்லா பதில் சொல்கிறான், அவன் மட்டும் சொல்லு. ஓகே ரைட், சூப்பர், குட். அப்போ ns equal to n. ஏன்னா அப்சர்வர் லிசனர் என்ன பண்ணணுமா? half the original frequency கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி என்னது? n. இப்போ half the, அப்போ n டேஷ்ங்கிறது தான் அப்சர்வர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. அப்சர்வர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணுமா? half of the original. half of the original. அப்போ என்ன அர்த்தம்? ஒரிஜினல் n பாதி இருக்கணும். ஓகே, n பாதி இருக்க போகிறாங்க. ஸோ அட் வாட் ஸ்பீட் ஷுட் த சோர்ஸ் மூவ்? அப்போ சோர்ஸோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோர்ஸோட ஸ்பீட் என்னது? vs equal to என்னன்னு கேட்டிருக்காங்க.
நம்ம என்ன பண்ணணும் Vs சோர்ஸோட ஸ்பீட் என்னென்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக V எப்பயுமே என்ன பண்ணுவோம் நம்ம நார்மலாக V ஈக்குவல் டு நம்ம Vனே வச்சுக்கலாம். இந்த சம்மில் எதுவும் கொடுக்கல வில் புட் இட் அஸ் V, எதுவுமே பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட், போகலாமா? ஈவன் டேட்டா நம்ம எழுதியாச்சு. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? இங்கே என்னுக்கு மேலே நீ என்ன வேணால் எடுத்துக்கலாம். எக்ஸ் எடுத்துக்கலாம், ஒய் எடுத்துக்கலாம், பி எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம். இது ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு என்ன இருக்கனால என்ன எடுத்தேன், நீ எதை வேணால் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ரைட்டா? ஓகே, இப்போ பாருங்கள். அப்போ அஸ்யூஷுவல் என் டேஷ் ஃபார்முலா முக்கியம். சோர்ஸ் மூவ் அவே, லிசனர் அப்படியே தான் இருக்காங்க. ரைட்டா? லிசனர் அப்படின்னா லிசனர் என்னது ஸ்டேஷ்னரி அப்சர்வர், ஸ்டேஷ்னரி லிசனர். சோர்ஸ் மூவ் அவே, சோர்ஸ் மூவ் அவே, டிஸ்டன்ஸ் கூடுது. அப்போ பாசிட்டிவா நெகட்டிவா, பாசிட்டிவா நெகட்டிவா, பாசிட்டிவா நெகட்டிவா, பாசிட்டிவா நெகட்டிவா, பாசிட்டிவ். அப்போ V by V plus Vs into N. ரைட்டா? இன்ட்டு NS, இன்ட்டு N அல்லது NS. ரைட்டா? இன்ட்டு N அல்லது NS. ஆமாடா, எனக்கு தெரியாதுல என்ன, நான் Vன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இது வந்து என்ன அப்படின்னா ஒரிஜினல் ஸ்பீடு, சவுண்டோட ஸ்பீட் நார்மலாக இருக்கக்கூடியது. ரைட்டா? அதை Vன்னு எடுத்துக்கலாம். N dash equal to என்ன போட்டிருக்கேன், N by 2 is equal to V by V plus Vs into N. இந்த எண் இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகும், n கேன்சல் ஆகிடுமா, இந்த எண் டிவைடில் வருமா, அப்போ n கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணாரு, இந்த Vs இந்த பக்கமும் 2 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கேன் வி டு த கிராஸ் மல்டிப்ளை? V plus Vs இந்த பக்கமும் 2 இந்த பக்கமும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ V plus Vs equal to 2V. அப்போ Vs is equal to 2V minus V. அப்போ Vs equal to V. அப்போ என்ன அப்படின்னா இந்த அப்சர்வர் லிசனர் ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியை விட பாதி ஃப்ரீக்வன்சியில் கேட்கணும். அப்படின்னா சவுண்டு என்ன ஸ்பீடில் வந்திருக்கணும், சோர்ஸோட சவுண்டு ஒரிஜினல் சவுண்டோட ஃப்ரீக்வன்சி அட் 0 டிகிரி செல்சியஸ் அல்லது ஸ்பீட் ஆஃப் த ஏரில் யூஸ்வலாக என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குமோ என்ன ஸ்பீடு இருக்குமோ அதே ஸ்பீடில் இந்த விங்கிற ஸ்பீடில் தான் அதுவும் போகணுமா. Vs equal to V. ரைட்டா? Vs equal to V, அந்த ஸ்பீடில் தான் போகணுமா. ரைட்டா? அந்த ஸ்பீடில் தான் போகணும். சரியா? கிளியர்? Vs equal to V. சூப்பர். நிறைய பேர் எனக்கு முன்னாடி ஆன்சர் போட்டீங்க, கரெக்டாகவும் ஆன்சர் வந்திருக்கு ஒரு சிலருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரியா? நவ் லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஆக்சுவலி இந்த கொஷின் புக்லேயே கிடையாது. கேன் யூ ட்ரை திஸ்? இது புக்கில் இல்லை, இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரியேட்டிவ் கொஷின். கேன் யூ ட்ரை திஸ்? ட்ரை பண்ணலாமா? A car moved towards a stationary observer with a speed of 18 km/h, blowing its horn, frequency 480 Hz. சரியா? இது புக்கில் கிடையாது. ரைட்டா? இது புக்லேயே கிடையாது. ரைட்டா? இது புக்கில் கிடையாது. எக்ஸாம்பிள்லாம் முடிச்சுட்டோம், சால்வ் ப்ராப்ளம். இப்போ அடுத்து எக்ஸசைஸ் போக போகிறோம். சரியா? எக்ஸசைஸ் போக போகிறோம். கவனிங்க. கால்குலேட் த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஹர்ட் பை த அப்சர்வர். என்ன கண்டுபிடிக்கணும் நான் சொல்லிடுறேன். ரைட்டா? நான் கிவன் டேட்டா எழுதி கொடுத்துறேன், நீ ஆன்சர் மட்டும் பண்ணு. ரைட்டா? கிவன் டேட்டாவில் n dash equal to என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. ஸ்டேஷ்னரி அப்சர்வர் என்னது, லிசனர் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்காங்க, கார் மட்டும் என்ன பண்ணுது, வருது. அப்போ சோர்ஸஸ் மூவ் ஆகுது. சோர்ஸோட ஸ்பீட் என்னது, Vs equal to 18 km/h இருக்குது. தங்க பிள்ளைங்களா, 18 km/h அதை என்ன பண்ணணும், நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். அதை மறந்துடாதீங்க. ஹார்னோட ஃப்ரீக்வன்சி, கார் ஹார்ன் அடிக்குதான். ரைட்டா? அது என்னது, NS 480 Hz. NS என்னது 480 Hz. V ஈக்குவல் என்னது அவங்களே கொடுத்துட்டாங்க, 330 m/s. இது எப்படி கிலோமீட்டர் ஹவருக்கு மாற்றுறது. ரைட்டா? கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்திரம் என்ன பண்ணணும், how many kilometer is equal to, sorry, how many meter is equal to 1 kilometer. How many meter is equal to 1 kilometer. எத்தனை மீட்டர் சேர்ந்தா 1 கிலோமீட்டர், எத்தனை மீட்டர் சேர்ந்தா 1 மீட்டர், எத்தனை மீட்டர் சேர்ந்தா 1 கிலோமீட்டர். 1000 மீட்டர்ஸ். ரைட்டா? 1000 மீட்டர்ஸ் தான் என்னது 1 கிலோமீட்டர். ரைட்டா? ஆனால் உண்மையிலே கவனிக்கிறவெல்லாம் எந்த மெசேஜும் பண்ணாமல் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறேன். நிஜமாகவே சூப்பர்டா. டெஃபினட்டாக நீ எந்த ஹாஃப் அலியில் நீனே எதிர்பார்க்காத அளவுக்கு உன்னோட ஆன்சர் இருக்க போகுது. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறதுக்குனே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கானுங்க. மித்த டிக்கெட்டெல்லாம் சும்மா உட்காந்துக்கிட்டு வெட்டியாக பேசிக்கிட்டு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுட்ருக்காங்க.
அப்போ 18 into 1000 hours செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். How will you convert hour into seconds? How will you convert hour into seconds? எப்படி நீங்கள் ஹவரை செகண்ட்ஸ்க்கு மாற்றுவீங்க? 1 hour equal to எத்தனை மினிட்? 1 hour equal to 60 minute. 60 minute 1 minute equal to 60 seconds. அப்போ 60 into 60 ரைட்டா? ஹவரை செகண்டுக்கு மாற்றணும். நம்ம ஹவரை செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 3600 seconds. 1 ஹவரில் 3600 seconds இருக்கும் ரைட்டா? அப்போது இட் இஸ் கோயிங் டு பி 3600. அப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 1 18s are 18, 2 18s are 36, 1 2s are 2, 5 2s are 10. அப்போ 5 meter per second. அதான் என்னது விஎஸோட ஸ்பீட். விஎஸ் என்ன இருக்குது? 5 meter per second. சரியா? விஎஸ் என்னது 5 meter per second. கிளியரா? 5 meter per second ஆன்சர் வந்தது புரிஞ்சுதா? ரைட், 5 meter per second வந்துருச்சு. ஸ்டேஷ்னரி அப்சர்வர், கார் மூவ் டுவர்ட்ஸ். அப்போ அஸ் யூஷுவல் நம்மளோட ஃபார்முலா தான் வி பை வி மைனஸ் விஎஸ் என்எஸ். வி என்னது 330 கொடுத்துட்டாங்க. 330 டிவைடட் பை 330 மைனஸ் விஎஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? விஎஸ் வந்து 5 meter per second 5 இன்ட்டு என்எஸ் ஈக்குவல் டு என்னது 480. 330 into 480 divided by 325. 5 டேபிளில் கேன்சல் பண்ண என்ன வரும்? ரைட்டா? 5 டேபிளில் கேன்சல் பண்ண என்ன வரும்? என்ன ஆன்சர் வரப்போகுது? கேன் anyone tell me 5 டேபிளில் கேன்சல் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் எந்த ஆன்சர்? give me the answer. ரைட், give me the answer. கண்டிப்பாக செந்தில், கண்டிப்பாக உனக்கு மண்டே we will be uploading it. சரியா? don't worry, Monday we will be uploading it. okay, it is 487.38. that is option B. சரியா? option B 487.4 அல்லது 487.38. option B answer. சரியா? right. now we are going to do exercise sum. exercise sum போலாமா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? எக்ஸசைஸ் சம்ம. எக்ஸசைஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ரைட்டா? we have to do exercise ரைட்டா? ரைட்டா, ஆரம்பிக்கலாமா? போலாமா? எக்ஸசைஸ். எஸ், are you ready? okay, right. a sound wave has a frequency. sound wave ஓட frequency என்னது? 200 hertz. speed of 400 meter per second in a medium. find the wavelength. see, these are the small questions which can be asked in compulsory. இதெல்லாம் கம்பல்சரியில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் கம்பல்சரியில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி n is equal to given dataல n equal to 200 hertz. அதே மாதிரி என்னது? ஸ்பீடு. ஸ்பீடு என்னது? நம்ம v எடுத்துக்கோமா? v is equal to 400 meter per second. லாம்டானா என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஃபார்முலா டு பி யூஸ்ட்? ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும் நம்ம? ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு n is equal to v by lambda. n is equal to v by lambda. ரைட்டா? ஆன்சர் அதுக்குள்ளே போட்டிங்களாடா? சூப்பர்டா, வேறு லெவல். செகண்ட் மிட்டமுக்கு வேறு லெவலில் படிச்சிருக்கீங்க போலையா? அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு v by n. v என்னது? 400 டிவைடட் பை 200 ஈக்குவல் டு 2 மீட்டர். ரைட்டா? அதை போட மறந்துடாதீங்க. 2 மீட்டர். மீட்டர் போடணும். 2 மீட்டர். 2 மீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? பார்த்தியா? செகண்ட் மிட்டமில் இதான் கம்பல்சரி. யாரோ ஒருத்தவங்களுக்கு பார்த்தியா? ரைட், செகண்ட் மிட்டமில் இது ஒரு கம்பல்சரியா. we can do it. ரைட்டா? எஸ், திஸ் இஸ் SMSW. ரைட்டா? இதெல்லாம் ஒரு கொஷினே கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளோட சத்துக்கு நம்மளோட எனர்ஜிக்கு இதெல்லாம் SMSW. ரைட்டா? SMSW. சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். ரைட், அடுத்து பாருங்கள். the thunder of a cloud is heard. ஆகா, சூப்பரில். தண்டர் இன்றைக்கெலாம் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்யல. பரவாயில்ல, நம்மளுக்கெல்லாம் என்னது? மழை பெய்யுது, ஆனால் இடியுடன் கூடிய மழை அல்ல. கொஞ்சம் மழை மட்டும்தான் பெய்யுது, இடி வரல. ஸோ நம்ம இடி ராஜா என்ன பண்ணுறாரு? மின்னல். நம்மளோட பேட்ச் பேரே மின்னல் தானே? ஒரு மின்னல் என்ன பண்ணுதான்? அடிக்குது.
a thunder of a cloud heard after the flash. Flash வந்து 9 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரைட்டா. நல்லா கவனி, இதே மாதிரியே இப்போ அடுத்து 2-3 சம் இருக்குது, அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுவோனே ரைட்டா. கவனமாக கவனிங்க ரைட்டா. ஸோ என்ன அப்படின்னா தண்டர் ஆஃப் அ cloud is heard 9.8 செகண்ட்ஸ் ரைட்டா. ஃப்ளாஷ் மின்னல் வந்து 9.8 ஆகா தெறிக்க விட்டுருக்கீங்களே சாட்டில் பூரா மின்னல் என்ன 9.8 செகண்டுக்கு அப்புறம் தான் சவுண்டு கேட்குதான். யாருக்கு? இங்கே நம்ம நின்றுட்டுருக்கோம்னு வச்சுக்கலாம் ரைட்டா. நம்மளால் என்ன பண்ணுறோம், இங்கே நின்றுட்டுருக்கோம். இங்கே நின்றுட்டுருக்கவனுக்கு 9.8 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுதான் நம்மளுக்கு சவுண்டு கேட்குதான் ரைட்டா. அப்போ டைம் t is equal to 9.8 செகண்ட்ஸ் ரைட்டா. இப்படியே கிவன் டேட்டாலாம் ஞாபகம் வச்சுக்கணும். உன்னோட எக்ஸாம் ஹாலில் இந்த கொஷின் வந்துச்சுன்னா இந்த சம் செய்கிறப்ப உனக்கு இந்த படம் ஞாபகம் வரணும் சரியா. இந்த படம் ஞாபகம் வரணும் ரைட்டா. 9.8 செகண்ட்ஸ். If the speed of the sound in air, okay, speed கொடுத்துட்டாங்க equal to 330 meter per second. Oh, what will be the height of the cloud? height கேட்டிருக்காங்க. nothing but distance ரைட்டா. nothing but என்னது distance ரைட்டா. ரைட்டா ஓகே சரியா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வாட் வில் பி த ஹைட் ஆஃப் தி cloud. க்ளவுடோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சப்ப மேட்ரு. டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? ஸ்பீட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதை தான் இப்போ அடுத்து ஒரு 3 சம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும் ரைட்டா. கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும். ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் என்னது 330 இன்ட்டு 9.8 இஸ் ஈக்குவல் டு 32-34 மீட்டர் நினைக்கிறேன் ரைட்டா. 3234 மீட்டர். நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். 3234 ரைட்டா. 32-34 மீட்டர் ஓகே. 32-34 மீட்டர் ரைட்டா. ட்ரிக்னாமெண்ட்ரியா என்னதுடா ட்ரிக்னாமெண்ட்ரி எனக்கு தெரியலையே. கெமிஸ்ட்ரி சம்மா யாரா அவன் கெமிஸ்ட்ரி சம் கேட்குறவன்? கெமிஸ்ட்ரி சம் கேட்குறவனா? போன வாரம் தூங்காமல் கொல்லாமல் அவன் உட்காந்து 12:30 மணி வரைக்கும் போன வாரம் கெமிஸ்ட்ரி சம்மை பூரா முடிச்சுட்டு தெம்பாக ஸ்ட்ராங்காக உட்காந்துட்ருக்கோம். கெமிஸ்ட்ரி சம்மா தரேன் ஃபார்முலா மைண்ட் மேப் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நான் வந்து ஃபிசிக்ஸுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குல்ல, எந்தெந்த ஃபார்முலாலாம் சம்ஸில் இருக்கோ அதை மட்டும் நீ படிக்கிற மாதிரி முக்கியமான ஃபார்முலாஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். எல்லாம்லாம் தேவையில்லை சரியா. எஸ் 12:08க்கு முடித்தோமா போன தடவை. ஓகே, இன்றைக்கி 12 மணிலாம் ஆகாது, அதுக்கு முன்னாடி முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சரியா. முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஷின். A person who is sitting at a distance of 400 meter from a source of sound is listening ரைட்டா. என்ன அப்படின்னா ஒரு பர்சன் இருக்காராம் ரைட்டா. இந்த பர்சன் என்ன பண்ணுறாரு, இங்கே உட்காந்துருக்கார் ரைட்டா. திஸ் பர்சன் இஸ் சிட்டிங் ஹியர் ரைட்டா. இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே உட்காந்துருக்கார் ரைட்டா. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த டேபிளில் ஜஸ்ட் உட்காந்துருக்கார். ஓகே, இஸ் ஜஸ்ட் சிட்டிங். என்ன பண்ணுறாரு, இங்கே உட்காந்துருக்கார். ஓகேவா. இந்த பர்சன் என்ன பண்ணுறாரு, உட்காந்துருக்கார். சிட்டிங் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 400 மீட்டர் ஃப்ரம் த சோர்ஸ். இங்கே என்ன இருக்குது, ஒரு ஸ்பீக்கர். யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்பீக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ரைட்டா. ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அந்த ஸ்பீக்கர்லேருந்து என்னது, ஸ்பீக்கரில் பேசிகிட்டு இருக்காங்க ரைட்டா. தட்ஸ் அ ஸ்பீக்கர் தான் சோர்ஸ். அதுலேருந்து என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்காரு ரைட்டா. அதுலேருந்து அவரோட டிஸ்டன்ஸ் என்னது, 400 மீட்டர். ஃப்ரம் அ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் லிசனிங் அ சவுண்ட் ஆஃப் 600 ஹெர்ட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 400 மீட்டரு. ஃப்ரீக்வன்சி என்னது, n இஸ் ஈக்குவல் டு 600 ஹெர்ட்ஸு ரைட்டா. n is equal to 600 hertz. Find the time period between the successive compression from the source. சரியான கொஷின் கேட்டாங்க பார்த்தியா. கீ பாயிண்ட்ஸ் தரேன். ஸ்பேம் பண்ணாதீங்க, அது ரொம்ப எரிச்சலாக வரும். ஸ்பேம் பண்ணாது. ஒரு தடவை சொல்லி நான் உனக்கு பதில் சொல்லிவிடுவேன் ரைட்டா. ரைட்டா சரியா. பார்த்தியா எப்படி இருக்குன்னு. இப்போ என்ன பண்ணணும் நம்ம, டைம் பீரியட். வாட் இஸ் த டைம் பீரியட்? டைம் பீரியட் ஆஃப் த சக்ஸசிவ் கம்ப்ரெஷன். அதாவது இப்படி போகுதில்ல, இப்படி போகிறதுல வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் சக்ஸசிவ் கம்ப்ரெஷன். ஒவ்வொரு தடவை கம்ப்ரெஷன் ஆகுதா, இந்த கம்ப்ரெஷனுக்கும் இந்த கம்ப்ரெஷன் நடுவில் என்ன டைமு, வாட் இஸ் த டைம், அடுத்த கம்ப்ரெஷன் நடுவில் என்ன டைமு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஹவு கேன் யூ ஃபைண்ட் திஸ் சக்ஸசிவ் கம்ப்ரெஷன் ரைட்டா. ரைட்டா சக்ஸசிவ் கம்ப்ரெஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட்டா சக்ஸசிவ் கம்ப்ரெஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, வாட் இஸ் த ஃபார்முலா சொல்லிட்டு போடணும் ரைட்டா. சக்ஸசிவ் கம்ப்ரெஷன் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 1 by
successive compression formula என்னது T is equal to 1 by n. T is equal to 1 by n. n என்றது என்ன frequency அப்ப 1 by 600 1 by 600 கரெக்ட்டா 1 by 600 தானே yes 1 by 600 is equal to 0.001667 seconds time period தானே அப்ப seconds ரைட்டா f equal to 1 by f ரைட்டா f equal to 1 by n sorry t is equal to 1 by n t is equal to 1 by n இது நீ 0.0017 இங்கே நீ 7 போட்டாலும் கரெக்ட் தான் ரைட்டா 0.0017 னு போட்டா கரெக்ட்டா சார் it is absolutely correct absolutely it is correct சரியா that is absolutely right ஓகேவா right next question போலாம் yeah ultrasonic wave is sent from a ship பா இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா இந்த பையன் ரொம்ப மோசமான பையன்பா இந்த ஒரு क्वेश्चन மூணு விதமா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஒவ்வொரு தடவையும் 3-4 விதமா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரைட்டா ஓகே 3-4 விதமா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரைட்டா yes correct Anshi that is also can be written 1.7 into 10 to the power minus 3 also we can write ரைட்டா இது என்ன பண்ணலாம் அப்படினா 1.7 into 10 to the power minus 3 னு எழுதலாம் 1.7 into 10 to the power minus 3 seconds னு எழுதலாம் that is also correct சரியா இன்னும் இருக்கு 5th chapter முடிச்சு 6th chapter வேற முடிக்கணும்ல சரியா this is most important sum this is most important sum this is asked in so many different ways public exam ஆ இருக்கட்டும் half yearly ஆ இருக்கட்டும் இந்த क्वेश्चनோட வேல்யூவை மாத்தி கொடுத்திருக்காங்க சோ இந்த क्वेश्चनோட வேல்யூவை நீ கவனமா புரிஞ்சுக்கணும் இந்த क्वेश्चनல ஒரு ட்விஸ்ட் வேற இருக்கு ரைட்டா that is a twist சரியா கவனமா கவனி it is a ship we are using that is a ship என்ன கொடுத்திருக்காங்க ஒரு ship இருக்கு ஓகேவா that is a ship which is sending a ultrasonic sound எங்க அனுப்புது ultrasonic sound it is sending a sound signal to the bottom of the bed ரைட்டா seabed னா அது கீழ இருக்க கூடிய bottom most பார்ட்டுக்கு என்ன பண்ணுது இது ஒரு சிக்னலை சென்ட் பண்ணுது ஒரு சிக்னல் என்ன பண்ணுது கீழ சென்ட் பண்ணுது அந்த சிக்னல் என்ன அப்படினா திரும்ப கீழ போய் தரையில பட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுது அதே ஷிப்புக்கு வந்துருது ரைட்டா அதான் இந்த क्वेश्चनல இருக்க கூடிய மிக முக்கியமான ஒரு வேர்டிங்ஸ் நல்லா கவனிங்க கீழ போய் பட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுது ரிட்டர்ன் வந்துருது an ultrasonic sound wave is sent from a ship towards the bottom of the sea it is found that the time interval between transmission and reception நான் transmit பண்ணி திருப்பி receive பண்றேன் transmission and reception ரைட்டா of the wave is 1.6 second ரைட்டா 1.6 second 1.6 செகண்ட்ல மேல இருந்து கீழ போயிட்டு திருப்பி கீழ இருந்து மேலே வருது 1.6 செகண்ட்ல என்ன பண்ணுது கீழ போய் பட்டு திருப்பி மேலே வருது ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு தடவை டிராவல் பண்ணுது கவனம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு இதுதான் the distance இங்க இருந்து கீழ போகுது திருப்பி கீழ இருந்து மேலே வருது distance என்னவா இருக்கு அப்ப இந்த இடத்துல 2 டைம்ஸ் எடுத்துருக்கு சரியா distance வந்து 2 டைம்ஸ் எடுத்துருக்கு time is equal to எவ்வளவு டைமா 1.6 செகண்ட் 1.6 செகண்ட் இது என்னது ரெண்டு டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு இங்க இருந்து நான் சென்னை போறேன் சென்னை போறதுக்கு எனக்கு 1 hour ஆகுது நான் சென்னை போயிட்டு திருப்பி வரதுக்கு 2 hours அப்ப சென்னை போறதுக்கு எவ்வளோ 1 hour அதுதான் நான் என்ன பண்ணணும் அப்ப இங்க இருந்து சென்னை எவ்வளவு தூரம் இருக்குன்னா நான் டைம்ல 2 hours எடுத்துக்க கூடாது 1 hour தான் எடுத்துக்கணும் சரியா அப்ப பாருங்க ஸ்பீட் வேற கொடுத்துட்டாங்க 1400 மீட்டர் per second ஃபார்முலா என்னது ஸ்பீட் is equal to distance by time ரைட்டா இந்த இடத்துல d is equal to 2d சரியா d is equal to 2 times the distance ஞாபகம் வச்சுக்கோங்க t equal to 1.6 second s equal to 1400 meter per second சரியா அப்ப இந்த given data வச்சு நம்ம போடலாமா d கண்டுபிடிக்கலாமா 2d is equal to 1400 is equal to 2d by 1.6 அப்ப d equal to 1400 into 1.6 divided by 2 1120 meter distance correct 1120 meter is that correct 1120 meter right max மாதிரியே இருக்கா என்ன நிறைய max மாதிரி இருக்கா ஓகே இப்போ இந்த क्वेश्चनோட ட்விஸ்ட் என்ன தெரியுமா
ரைட்டா? எஸ், போத் ஆர் சேம். அப்சல்யூட்லி சூப்பர். மீட்டர் பெர் செகண்டாக இருந்தாலும் மீட்டர் செகண்ட் -1 போத் ஆர் சேம். ரைட்டா? போத் ஆர் சேம், போத் ஆர் சேம். அதில் கன்ஃபியூஸ் ஆகிடாது, ரெண்டுமே ஒன்று தான். ரைட்டா? போத் ஆர் சேம். நல்லா கவனி. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இப்போ கொஷினை மாற்ற போகிறேன். ரைட்டா? இப்போ கொஷின் மாற்ற போகிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் 1.6 செகண்ட், ரைட்டா, 1.6 செகண்ட்க்கு பதிலாக 2 seconds. வாட் இஸ் ஆன்சர்? இஃப் t ஈக்குவல் டு 2 seconds, 2 secondsனால் d ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? d ஈக்குவல் டு என்னது? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எஸ் எஸ் எஸ், குவார்டர்லி சம்ஸ் ஆல்சோ. குவார்டர்லி சம்ஸ் வரும் இன்றைக்கி பார்ட் 1ல். வில் டூ இட் இன் பார்ட் 2. பார்ட் 2ல் குவார்டர்லி சம்ஸ் வரப்போகுது. ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு பி 1400 மீட்டர் பெர் செகண்ட். சரி, இங்கே பாரு, இப்போ நடத்துகிற இதே சம், இதே சமயம் திருப்பி பப்ளிக்கு முன்னாடியும் இன்னும் 2 தடவை 3 தடவை நான் நடத்துவேன். ஒவ்வொரு தடவையும் இந்த கொஷின் வரப்போ இதை ஸ்பெசிஃபை பண்ணுவேன். நான் சொல்லுவேன்டா, நான் அப்படி தான்டா பேசுவேன், கேட்டு தான்டா நீ ஆகணும். அந்த மாதிரி என்னது, இந்த கபாலி பட டயலாக் மாதிரி, உனக்கு பிடிக்கலன்னா நான் கால் மேலே கால் போட வேண்டாம், அது மேலே கையை வச்சு உட்கார வேண்டாம், இப்படி தான்டா பண்ண வேண்டாம். அந்த மாதிரி என்னென்னா நான் சொல்ல வேண்டாம், 10 தடவை சொல்ல வேண்டாம், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம், திரும்ப திரும்ப சொல்லுவேன், திரும்ப திரும்ப பண்ணுற நீ எவ்வளோ சலிச்சாலும் இன்னும் பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்குள்ளே உனக்கு எப்படியும் ஒரு 3-4 தடவை இந்த கொஷினை திருப்பி நடத்துவேன். சரியா? இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு. இப்போ அடுத்த கொஷின் என்ன கேட்பேன்? ஏற்கனவே சொன்னேன்னு சொன்னேன்ல, அப்போ அடுத்த கொஷின் என்ன? அடுத்து என்ன கொஷின் கேட்பேன்? அடுத்து என்ன கொஷின் கேட்பேன் சொல்லு பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்னது? மீண்டும் மீண்டும். இப்போ அடுத்து என்ன கேட்பேன்? நீனும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்டுகிட்டே இருப்பேன். பார்த்தியா, கொஷினை சொல்கிறானா அதுக்குள்ளே ஆன்சர் வந்துருச்சு அதுக்கு. ரைட்டா? ரைட்டா? கொஷினை சொல்கிறானா ஆன்சர் வந்துருச்சு அதுக்குள்ளே. ஸோ அடுத்து என்ன கேட்பேன்? அடுத்த டைம் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? t இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். ரைட்டா? ரைட்டா? t இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 செகண்ட். பிரேம, கொஷினை சொல்லிட்டு ஆன்சர் சொல்லு. கொஷினுக்கு முன்னாடி ஆன்சர் ஃபஸ்ட் ஆளாக சொல்லிடுறேன். எஸ். அடுத்து என்னது? t இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். இஃப் t ஈக்குவல் டு 1 செகண்டாக இருந்தால் என்ன வரும்? டைம் ஈக்குவல் டு 1 செகண்ட்னா இங்கே 1 போட்டோன்னா இது கேன்சல் ஆகிடுமா? கேப்டன் சூப்பராக டைலாக் பேசுகிறாரு. என்ன சிட்டி ரோ போனீங்க, இப்போ நல்லா டைலாக் பேசுகிறாருன்றீங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 700 மீட்டர் பெர் செகண்ட். சரியா? 700 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? ரைட்டா? கிளியர்? சூப்பர், குட். 700 வேறு லெவல். சூப்பர்டா பசங்களா. ரைட். ஒரு எனர்ஜி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் 2 வெர்டிக்கல் வால்ஸ். ஒரு மனிதன் என்ன அப்படின்னா 2 வெர்டிக்கல் வால்க்கு நடுவில் நிற்கிறார். ரைட்டா? வெர்டிக்கல் வால் 600 மீட்டர் அப்பார்ட். ரைட்டா? 600 மீட்டர் அப்பார்ட். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். சரியா? that is a man. ரைட்டா? he is standing in a between a 2 vertical wall. 2 vertical வாலுக்கு நடுவில் நிற்கிறாராம். டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 680 மீட்டர் அப்பார்ட். ரைட்டா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்னது? 680 மீட்டர் அப்பார்ட்டில் இருக்குது. ரைட்டா? 680 மீட்டர் அப்பார்ட்டில் இருக்கக்கூடிய 2 வாலுக்கு நடுவில் இருக்கார். he claps his hand. okay. and here 2 distinct echoes after 0.9 second and 1.1 second respectively. what is the speed of the sound in the air? ஸ்பீட் கண்டுபிடிக்கணுமா? ரைட்டா? given data என்னன்னு பார்த்துடலாம். ரைட்டா? ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது? ஹியர் த டிஸ்டன்ஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. டி ஈக்குவல் டு என்ன? யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ரைட்? தூக்கத்தில் யார் யார் இருக்கீங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும். மல்டி டேலண்டடா? ஓகே. அன்ஷியா, ஐ ஹவ் ரெட் யுவர் கமெண்ட்ஸ். நான் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் படித்து பார்த்தேன். தட் வாஸ் ஸோ குட், ஸோ இம்ப்ரெஸிங். ரொம்ப என்ன அப்படின்னா மனசை தொடுற மாதிரி இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக உண்மை சொன்னேன், இன்றைக்கி தான் அந்த கமெண்ட்டே படித்து பார்த்தேன். நீங்கள் போன வாரமே அனுப்பிச்சிருந்துருக்கீங்க. நான் போன வாரம் கிளாஸில் என்ன நடத்தியிருக்கோம், நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்க்குறக்கா அந்த வீடியோ எடுத்து பார்க்குறப்ப லிட்ரலி ஐ ஃபெல்ட் அது ஒரு குட் ஃபீல் கொடுத்துச்சு. ரைட்டா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது? 680 மீட்டரா? 330. நிறைய பேர் 330 பாதி பாதியா? ஓகே. ரைட்டா? பாதி பாதியா? பாதி பாதி. ஓகே. ஆனால் கவனிச்சு பார்த்தியா, ஹியர் இட் இஸ் எக்கோ. எக்கோ எக்கோ. இங்கேருந்து சவுண்டு போகுது, திருப்பி நம்ம ஆள்கிட்டே வருது. 2 times ட்ராவல் ஆகிருக்கு. நம்மளால் என்ன பண்ணியிருக்காங்க? 2 times ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இங்கேருந்து இங்கே போயிருக்கான், திருப்பி இங்கேருந்து வந்திருக்கான். இங்கேருந்து இங்கே போயிருக்கான், திருப்பி இங்கேருந்து. அப்போ 680 என்னது?
2 டைம்ஸ் ஆயிடுச்சு ரைட்டா 680 என்னது 2 டைம்ஸ் ஆயிடுச்சு அப்போ d is equal to 2 into 680 மீட்டர் ரைட்டா 2 into 680 மீட்டர் have you got it ரைட்டா have you got it புரிஞ்சுதா 680 மீட்டர் 2 டைம்ஸ் நீ மேபி 3 இங்கே வந்து என்ன பண்ணலாம் யூ கேன் கன்சிடர் ரைட்டா இந்த டிஸ்டன்ஸை யூ ஜஸ்ட் கன்சிடர் இட் ஆஸ் 340ன்னு வச்சுக்கலாம் ரைட்டா இது ஒரு 340 இது ஒரு 340ன்னு வச்சுக்கலாம் ரைட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா இங்கேருந்து ஒரு 340 போயிட்டு திருப்பி இங்கே ஒரு 340 வருது இங்கேருந்து ஒரு 340 இங்கேருந்து ஒரு 340 340 நத்திங் பட் 2 into 680 டைமு நம்மக்கிட்ட 2 டைம் இருக்குது அப்போ T1 + T2 0.9 + 1.1 = 2 seconds அவ்வளோதான் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் 2 into 680 divided by 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 680 மீட்டர் செகண்ட் -1 தட்ஸ் இட் தட்ஸ் தி ஆன்சர் ரைட் அதான் ஆன்சர் அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்களும் சொன்னீங்க எஸ் எல்லாருமே எவ்ரிபடி நான் நிஜமாகவே எல்லாருமே தான் ரைட்டா ஓகே எல்லாருமே சூப்பர் குட் ஆல் ஆர் கிவிங் எ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஆல் ஆர் சப்போர்ட்டிங் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஐ எம் ஸோ ஹாப்பி தட் தேங்க்யூ ஸோ மச் ரைட்டா நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்க்குறதுனால தான் என்னால் கிளாஸ் எடுக்க முடியும் யாருமே வராமல் கிளாஸ் எடுத்தால் எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதுதான் விஷயம் எஸ் ஓகே யூ ஹவ் கம்ப்ளீட்டட் இட் நெக்ஸ்ட் நம்ம போட்டில் உட்காந்துருப்பாங்களே அதாவது இவனுங்க பல கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துருக்கேன் 2 பேரும் பக்கத்தில் போய் பேசிக்கலாம் அதை பண்ண மாட்டானுங்க அதே மாதிரி என்ன அப்படின்னா வாயில் பேசலாம் பண்ண மாட்டானுங்க தண்ணி கடியில் சிக்னல் அனுப்புகிறானுங்களா பார்த்தியா செட்டை பிடிச்சவனுங்க இவனுங்க பாட்டுக்கு தண்ணி கடியில் சிக்னல் அனுப்பி விளையாடிட்டு இருக்கானுங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அது ஒரு கொஷினாக வேறு கேட்குறாங்க ரைட்டா பாருங்கள் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு 2 பேர் உட்காந்துருக்காங்க ரைட்டா தட் இஸ் அ பர்சன் 2 persons sitting in a 2 different boats ரைட்டா போட்டில் உட்காந்துருக்காங்க ரைட்டா ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாரு இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கார் போட்டில் இங்கே அதே மாதிரி இன்னொருத்தர் உட்காந்துருக்கார் ரைட்டா ஹியர் another 1 person ரைட்டா அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரோட டிஸ்டன்ஸ் என்னது 4.5 கிலோமீட்டரா 4.5 கிலோமீட்டர் a sound signal sent by 1 இவன் என்ன பண்ணா சவுண்ட் சிக்னல் சென்ட் பண்ணுறானா எங்கே சென்ட் பண்ணுறான் தண்ணி கடியில் அதுவும் என்னது சும்மா சவுண்ட் இல்லை அல்ட்ராசானிக் சவுண்ட் சென்ட் பண்ணுறாராம் ஒரு சவுண்டு சென்ட் பண்ணுறாராம் ரீச்சஸ் த அதர் ஆஃப்டர் 3 seconds டைம் ஈக்குவல் என்னது 3 secondsல போய் ரீச் ஆகுதுன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் வாட்டர் ரைட்டா ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் நீ பார்த்தியா எக்ஸசைஸ் சம்மு ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் கம்பேரிங் டு சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ரைட்டா மதுரைக்காரனா சும்மா நினச்சியா என் டைலாக்லாம் இல்லைடா இது நீனா சொல்லாதடா அந்த அளவுக்கு இன்னும் பண்ணலையே பார்ப்போம் என்னென்னு ப்ராக்டிக்கலி திஸ் இஸ் பாசிபிள் மெஷின் அவன் சவுண்டாக கொடுக்க போகிறான் அவனா சவுண்டு கொடுக்க போகிறான் he is going to use some instrument அவ்வளோதான் he is going to give some instrument it is possible yes it is possible so அப்போ speed equal to distance by time d equal to என்னது d equal to d is equal to 4.5 kilometer 4.5 kilometer என்னது 4500 மீட்டர் எழுதிக்கலாமா 4500 மீட்டர் எழுதலாமா எஸ் ரைட்டா 4500 மீட்டர்னு எழுதலாம் அதுக்கப்புறம் டைம் t equal to 3 seconds அப்போ s equal to 4500 divided by 3 is equal to 1500 meter per second that is the speed that is the answer okay 1.5 kilometer கிடையாது மித்ரன் 1.5 கிலோமீட்டர்னு போட்டிங்கன்னா தப்பு you have to convert it into மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணணும் ஸ்பீடை மீட்டர் பெர் செகண்டில் தான் எழுதுவோம் நம்ம ரைட்டா ஸ்பீடை மீட்டர் பெர் செகண்டில் தான் எழுதுவோம் அதனால் அப்படி தான் எழுதணும் பிடிஎஃப் எப்படி பிடிஎஃப் எப்படி கிடைக்கும் பிடிஎஃப் இந்த வீடியோ முடிஞ்சுன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் ஷண்முக பிரகாஷ்ன்ற பேரில் நான் பிடிஎஃபோட லிங்க்கை அட்டாச் பண்ணுவேன் நீ எல்லாம் என்ன பண்ண அதுலேருந்து எடுத்துக்கோ என்னடா டைலாகாக விட்டுட்ருக்கீங்க தமிழ் ஃபோன்ட்டை வேறு தேடி எடுத்து தமிழில் வேறு அனுப்புகிறானுங்க என்ன ஆச்சு வெரி குட் எஸ்கே குட் A strong sound signal is sent from a ship. இந்த பாரு அதே கொஷின் தான் 1 செகண்ட்
நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 1 செகண்ட். ஆன்சர் என்னது? 700 ரைட்டா? 7 எப்பா இது கொஷின் வேறப்பா பார்த்தியா? 1 செகண்டில் தப்பு விட்டுருப்போம். அங்கே 1400 மீட்டர், இங்கே 1450 மீட்டர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? நியூ சப்ஸ்கிரைபராக நெரஞ்ச் நீரிஜாவா? நெரிஜா ஓகே ரைட், நெரிஜா நியூ சப்ஸ்கிரைபர். ஓகே, வெல்கம் டு த செஷன். என்ன ஆன்சர் இதுக்கு? 725. கவனம்டா. அதாவது நம்ம கொஞ்சம் சம் பார்க்கல, நிறைய சம் பார்த்துட்டோம். அதாவது இந்த 1400 ஷிப் சம்மை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஓவர் ஹாப்பி ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம அதை போட்டு பாடாப்படுத்தியிருக்கோம். அதை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிடும். ஹாப்பி ஆகிட்டு தப்பாக செஞ்சிடாத. ஜஸ்ட் லுக் அட் தட். எத்தனை மணி சொல்லியிருக்காங்க, எத்தனை செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு பொறுமையாக பண்ணு. ஏன்னா சம்டைம்ஸ் ஓவராக படித்ததுனால நம்ம ஓவர் என்தூசியாசமில் கூட மிஸ்டேக் பண்ணுவோம். அதனால் அதெல்லாம் செஞ்சிடாத, கொஞ்சம் கவனமாக. ஓகே, இஸ்லாமிக் ஜோன் யாரோ ஒருத்தவங்க, அவங்களும் நியூ சப்ஸ்கிரைபர். ஓகே குட், லாட் ஆஃப் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு பயங்கரமான கைத்தட்டலை போடு. சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹவ் கம்ப்ளீட்டட் 5th சாப்டர். ஏ 1.5 மணி நேரம், கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடும் ரைட்டா? அந்த சம் எங்கே இருக்கா? அந்த சம் முடிஞ்சு போச்சு 5th சாப்டரில், கடைசி சம் எக்ஸசைஸில். ஓகேவா? சூப்பர். கிளாப்பாக போடு. தட்ரா கிளாப்ஸை அந்த மாதிரி என்னது? கம்ப்ளீட்டட் 6th சாப்டர், கம்ப்ளீட்டட், கத்தம் மொத்தமாக முடிச்சாச்சு. ஏன்னா எஸ். ஸோ ஃபிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் ரைட்டா? இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 10 நிமிஷம். ஐ எம் ஓல்டு சப்ஸ்கிரைபர் ரைட்டா டே? ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் த ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம். இதோட இன்னும் இருக்குது. அதாவது இந்த ஃபிசிக்ஸ் ஏன் ஹார்டு தெரியுமா? அந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். சரியா? கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். ரைட், இப்போ நம்ம 6th சாப்டர் போகலாம். இது ரொம்ப சப்பசம். இங்கே பெருசாலாம் எதுவுமே இருக்காது. ஆல்ஃபா பீட்டா காமா அவனை மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதை மட்டும் வச்சு நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம் ரைட்டா? சாங்கா இங்கே பாரு, எவனோ ஒருத்தர் ஞாபகப்படுத்திக்கிட்டான். என்ன பாட்டு பாடுவோம்? நான் தான் அப்பப்போ மிமிக்ரி பண்ணுறேன். அப்புறம் என்ன? ஏங்காவா? என்ன கூமாப்பாட்டி மாதிரி? ஏங்க 5th சாப்டர் முடிச்சுட்டோங்க அந்த மாதிரி. என்ன நீனு மதுரைக்காரன் தானா? சாப்டர் 1, 2, 3, 4 ப்ராப்ளம் வில் பி கமிங் இன் பார்ட் 2. சரியா? நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டேக்கு அப்புறம். நான் வந்து தளபதி கச்சேரியா? என்னடா எனக்கு பாட்டெல்லாம் அவ்வளோவா தெரியாதுடா. இந்த ஜெயஹிந்த்புரம் தெரியுமா? அப்போலேருந்து எனக்கு கேட்டுகிட்டே அந்த மெசேஜ் பார்த்து தெரியும்டா. நான் நிறைய தடவை வந்திருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டோட டியூஷன் சென்டர் ஒன்று அங்கே இருக்குது, அவரோடது. அதனால் ஐ நோ தட். நீ அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்கே ஒரு சென்ட் ஜோசப் ஸ்கூல் ஏதோ ஒன்று இருக்குது. என்னது? அதில் எதுவும் படிக்கிறேன். நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற? அங்கே மோனிகா சாங்க. மோனிகான்னு சொன்னாலே போதும், அவ்வளோதான். என்ன ஆடுக்கும் அதுதான். நான் மதுரையில் எந்த இடத்துல இருக்கேன்? நான் மதுரையில் கூடல் நகர், ஆணையூர், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? அங்கே தான் இருக்கேன். ஓகே, பார்ட் 2 வேணும். பார்ட் 2 சீக்கிரமா. அடுத்த வாரம் நம்மளோட மெயின் டார்கெட் என்ன தெரியுமா? ப்ராப்ளம், இந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் 2, அதுக்கப்புறம் டீட்டெயில், இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலில் ஃபுல்லாக நம்ம கிளாஸில் வச்சு கடன்னு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 1 மார்க் வீக்னஸ். இதை முடிச்சிட்டோன்னா அடுத்த வாரத்தில் முடிச்சிட்டோன்னா அப்புறம் எக்ஸாம் அப்போ நம்ம ஃபுல் டே மேரத்தான். எக்ஸாம் அப்போ ஸ்கூலுக்கு போவியா நீனு? எக்ஸாம் அப்போ லீவெல்லாம் இருக்குல்ல, அப்போ ஸ்கூலுக்கு போவியா என்ன? எக்ஸாம் அப்போ லீவ் இருக்குல்ல, ஸ்கூலுக்கு போவியா? அவனியாபுரம். ஓகே ரைட், அவனியாபுரத்தில் நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எஸ். ஸ்கூல் டைமில், அதாவது எக்ஸாம் லீவ் இருக்குல்ல, சயின்ஸ் எக்ஸாமில் 2 நாளோ 3 நாள் லீவ் இருக்குது. இந்த 3 நாளும் தாங்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்வீர்களா? ஸ்கூல் தானா? ஸ்கூல்லாம் எப்படி டே டைம்லலாம் ஃபுல் மேரத்தான் போடுறது? தமிழ் தாய் வாழ்த்து சங்கம், தமிழ் தாய் வாழ்த்தை பாட சொல்கிறேன். என்னடே? எஸ் எல்லோரும் ஸ்கூல் தான் போகிறீங்க. சரி, ஒரு 4 மணிக்காக வந்துடுவேல. 4 மணி 5 மணிக்கு சீக்கிரமாக ஆரம்பிப்போம். ஏன்னா 5 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி வரைக்கும்னா 5 மணி நேரம் அந்த மாதிரி. எக்ஸாமுக்கு முந்தின நாள்லாம் இருக்காது. எக்ஸாமுக்கு முந்தின நாள்லாம் யூ ஹேவ் டு ஸ்டடி. அதே மாதிரி டே டைம் படி. அதாவது அன்றைக்கி சாயங்காலம் வந்துலாம் கமெண்ட் பண்ணாத, காமெடியாக கமெண்ட் பண்ணாத. நாங்கள் வந்து வீடியோ பார்த்தா எப்படி படிக்கிறதுன்னு. ஏடா 24 மணி நேரத்தில் நான் நடத்த போகிறேன், 5 மணி நேரத்தில் தான் நீ படிக்க போறியா? ரைட்டா? 6 PM தானே? ஓகே, வில் ஸ்டார்ட் அட் 6 o'clock. ஓகே, 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். விடு, 6:30 அந்த ரேஞ்சிலே ஸ்டார்ட் பண்ணுவோம். புக்கின் வந்து நெக்ஸ்ட் வீக் டைம் இருந்தால் நெக்ஸ்ட் வீக், இல்லைனா எக்ஸாம் அப்போ தான்.
ஓகே இர்ஃபானா, நீ சொன்னல ஐ காட் இட், நான் அன்றைக்கே பார்த்தேன், நீ பெய்ட் பேட்ச்லேயே சொன்னேன். ஓகே நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் வாங்கிடுங்க. குட் குட் குட். 7 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருவோம், அவ்வளோதான். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன அவ்வளோ நல்ல, அவ்வளோதான். நீ பாட சொன்னால் பாடியாச்சு. தென்றல் வந்து தீண்டும், ஆனால் அது நல்ல பாட்டு. காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பாடுறதுனா பாடலாம், தனியாக பாடுறப்ப லிரிக்ஸ் தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். டிமார்ட் அவனியாபுரம், ஓகே ரைட். சரியா, காலையில் ஏர்லியர் ஆரம்பிக்கலாமா என்ன? காலையில் ஏர்லியர் ஆரம்பிக்கலாமா? 5:30 மணிக்கு, ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லைல்ல. ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் இட்? 5:30 to 7 அல்லது 6 to 7:30 வச்சுக்கலாமா? 6 to 7:30 ஓகேவா? இதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்ல. ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா 5:30 to 7. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா 6 to 7:30. ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? 4லாம் முடியாது, காலையில் 11th ஸ்டாண்டர்ட் வேறு இருக்காங்க, ரைட்டா? 5 to 7 இல்லைடா, 11th வேறு எடுக்கணும்டா, அதனால் 1.5 மணி நேரம் தான் உனக்கு எடுக்க முடியும். அதனால் சொல்லுங்கள். நைட் ஸ்டடியா? டே நைட்டெல்லாம் நான் பாவம்டா, நான் வீட்டுக்கு போகணுண்டா. இந்த மாதிரி ஒரு நாள்லாம் வாரத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு போகாமல் இருக்கலாம், டெய்லிலாம் வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியாது. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ தான் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் பி சூஸ் பண்ணவனுக்குலாம் ஸ்கூல் லேட்டு போல் என்ன? சரி ரைட் ஓகே, பார்க்குறேன் நான். இதுவே அப்போ இது 5:30னா, அப்போ நான் 11th ஸ்டாண்டர்டுக்கு 4:30க்கெலாம் ஆரம்பிக்கணும். அண்ணாக்கள் அவங்கெல்லாம் பாவம் இல்லை. சரி பார்ப்போம் என்னென்னு, வி வில் டிஸ்கஸ் இட். சரிப்பா ஓகே, லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம், கடகடன் முடிச்சிடலாம் வாங்க. ஐடென்டிஃபை ஏபிசி. இங்கே இருக்க ஏ என்னென்னு கண்டுபிடிக்கணுமா, பி என்னென்னு கண்டுபிடிக்கணுமா, அப்புறம் இந்த பிசி பிடி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணுமா? கடகடன் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதை வச்சு கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணுமா, எழுதணுமா? நல்லா கவனிங்க. இந்த கொஷின்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம், ரைட்டா? இந்த கொஷின்லாம் கேட்டால் ஈஸியாக எழுதிடலாம். கவனி கவனி கவனி, வாங்க வாங்க வாங்க, ரைட்டா? ரைட் ஓகே. பிரைட் அகாடமி டீச்சரா? நிறைய பேருக்கு பிரைட் அகாடமி பற்றிலாம் தெரிஞ்சிருக்க போலீங்கன்னா. சரி ரைட் ஓகே. இப்போ பாருங்கள், நீ என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் கம்பேர் பண்ணணும், ரைட்டா? ஜஸ்ட் கம்பேர் த அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர், ரைட்டா? அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பரை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 13 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போ இங்கே கண்டிப்பாக என்னது 2 இருந்திருக்கணும், ரைட்டா? அப்போ ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே 2 இருந்திருக்கணும், கண்டிப்பாக 2 இருந்திருக்கணும். மேலே பாரு 27லேருந்து 30 வந்திருக்கு, ரைட்டா? மேலே வந்து என்னது 27லேருந்து 30 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஐம் ஜஸ்ட் டூயிங் சம் மிஸ்டேக் நினைக்கிறேன், ரைட்டா? வில் கோ வித் த ஆன்சர் பேஜ். கரெக்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ கீழே 2, அட்டாமிக் நம்பர் 2 இருக்கவங்க யார்? ஹீலியம். அப்போ ஹீலியமுக்கு மேலே என்ன இருக்கும்? 4 தானே இருக்கும். ஒன்று கீழே இருக்கிறத வச்சு மேலே கண்டுபிடிக்கணும், மேலே இருக்கிறத வச்சு கீழே கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ரைட், ரெண்டில் தான் ஒன்றை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? அப்போ 2 ஹீலியம் 4 அல்லது ஹீலியம் 2 4 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 13 AL 27, A 15 B 13 இருக்குது. அப்போ ஏ வந்து ஹீலியம், அப்போ பி என்னவா இருக்கும் பாருங்கள். 13 15 இங்கே வந்துருச்சு. 27 + 4 என்னதுப்பா? 31. ஆனால் என்னோடய அவுட்புட் என்ன இருக்குது, ரைட்டா? அவுட்புட் என்னவா இருக்குது? அவுட்புட் 30 தான் இருக்குது. அவுட்புட் என்ன இருக்குது? 30 தான் இருக்குது. அவுட்புட் 30 இருக்குது. ஸோ அப்போ என்னது இந்த இடத்துல B = என்னவா இருக்க போகுது? B = பார்த்திங்க அப்படின்னா கீழே எதுவுமே வராது, 0 N 1, சரியா? 0 N 1, ரைட்டா? நெட் கார்டு போட்டிங்களா? ஆனந்த் நகர் பிரைட் டியூஷன் பயிலுக்கலாம். ஏண்டா A = 2He4 B 0 1 9. அப்போ என்னது இங்கே B இருக்கா? இங்கே B என்னது இப்போ தான் பார்த்தோம் 0 1ன்னு. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே திருப்பி ஆடே ஆகலை, எதுவுமே ஆட் ஆகலை. இங்கே பாருங்கள் 12 இருக்குது, இங்கே 0, ஆனால் இங்கே 11. அப்போ என்னது இதுக்கு தான் 1 போயிருக்கும். மேலே 24 1, இங்கே எதுவுமே இல்லை, இங்கே 1. அப்போ 1 1 யாருக்கு இருக்கும்? 1C1 யாருக்கு இருக்கும்? ரைட்டா? 1C1 யாருக்கு இருக்கும்? 1C1 யாருக்கு இருக்க போகுது? ஸோ நம்ம டேரெக்டாக ஆன்சர் பேஜ்க்கு போயிடலாம், ரைட்டா? 1C1ங்கிறது ஹைட்ரஜன். 1C1னா யார்? ஹைட்ரஜன். 1E0 இல்லை, 1C1ல் இருக்குங்க, ரைட்டா? 1C1ல் இருக்குங்க, 1C1. அப்போ C = என்ன அப்படின்னா 1H1. ஹைட்ரஜனுக்கு தானேப்பா அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1, ரைட்டா? He போடுறோம், அதான் ஹீலியம். ஹீலியம்னா He தானே போடணும், ஹீலியமுக்கு He தான் போடணும், அவ்வளோதான்.
புக்கில் பேஜ் நம்பர் 87 இருக்குது ரைட்டா. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா. இட் இஸ் கோயிங் டு பி லைக் தட். அடுத்து பார்த்தீங்கன்னா 92U238 ரைட்டா. 92U38 சரியா. 92U38 பொறுத்த வரைக்கும் பி நம்மளுக்கு தெரியும்ல, அதே தானே 0 1 இருக்க போகுது ரைட்டா. 0 1. அப்போ இங்கே 0 அப்படின்னா ஏதோ தப்பாக இருக்கே, வாட் ஹேப்பன்? கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0 1 போடுங்க. -1 ஓகே எலக்ட்ரான். அப்போ இங்கே -1 இதோட -1 பண்ணால் தானே 92 வருது. மேலே 238 239 இருக்குது. அப்போ -1 0 இங்கே 1 இருக்குது. அப்போ இங்கே 0. புரியுதா என்ன பண்ணுறேன் அப்படின்னு? இது ஜஸ்ட் கம்பேரிசன். இது என்ன அப்படின்னா கம்பேரிசன். நம்மக்கிட்ட 3 வேல்யூ. நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த சாப்டரில் இந்த ஈக்குவேஷன்ஸில் ஒரு 4 பேர் தான் மெயினாக இருப்பாங்க. என்ன அப்படின்னா 2He4 இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 0 N 1 இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். நியூட்ரானோட வேல்யூ இப்படி தான் இருக்கும். எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் -1 E 0 இருக்கும். அதுக்கப்புறம் ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 1H 1 இருக்கும். இந்த 4 பேரை பேஸாக வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா. இந்த 4 பேரை பேஸாக வச்சு இப்போ என்னவா இருக்க போகுது ஆன்சரு? இது வந்து ஏ வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல், பி வந்து நியூட்ரானு, சி வந்து என்னப்பா 101 இது வந்து சி ஹைட்ரஜன் அல்லது புரோட்டான், இது டி. அப்போ ஏ ஆல்ஃபா பார்ட்டிக்கல், பி நியூட்ரான், சி புரோட்டான், டி எலக்ட்ரான். ஆப்ஷன் ஏ ரைட்டா. இதுக்கு என்னது ஆப்ஷன் ஏ. ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ சரியா. இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ. கரெக்டான ரைட். எஸ். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் கொஞ்சம் கவனடா. இது ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. இந்த கன்வர்ஷன், இந்த சாப்டரோட கன்வர்ஷன் மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோ. கன்வர்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டா. கவனிங்க கன்வர்ஷன் மட்டும். A radon specimen emits 3.7 into 10 to the power 3 gigabecquerel ரைட்டா. 3.7 into 10 to the power 3 gigabecquerel per second ரைட்டா. G for gigabecquerel ரைட்டா. gigabecquerel. Convert this disintegration into Curie. Curieக்கு என்ன பண்ணணுமா, நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா ரைட்டா. we have to convert it into Curie சரியா. கவனிங்க கன்வெர்ட் into Curie. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1 becquerel அப்படிங்கிறது ஒரு டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட். 1 becquerel அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஒரு டிஸ்இன்டகிரேஷன். சார் அப்போ டிஸ்இன்டகிரேஷன் அல்லது சிதைவடைகிறது, உடஞ்சி போகிறது, அழிஞ்சு போகிறது, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1 becquerel is equal to 1 disintegration. அப்போ 1 Curieயோட வேல்யூ என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க. 1 Curie is equal to 3.7 into 10 to the power 10 disintegration per second ரைட்டா. அப்போ 1 disintegration கண்டுபிடிக்கலாமா? 1 Curie equal to இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா கவனிங்க, திஸ் இஸ் டிஸ்இன்டகிரேஷன். அப்போ ஒரு டிஸ்இன்டகிரேஷன் தான் 1 becquerel. கரெக்டு தானேப்பா? உனக்கு புரியுதா? இந்த 2 கன்வர்ஷன் மட்டும் உனக்கு புரியணும். இந்த 2 கன்வர்ஷன் புரிஞ்சுட்டா இந்த கொஷின் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு becquerelங்கிறது ஒரு டிஸ்இன்டகிரேஷன், ஒரு Curieங்கிறது இவ்வளோ டிஸ்இன்டகிரேஷன். அப்போ இந்த டிஸ்இன்டகிரேஷனை becquerel ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ 1 Curie is equal to 3.7 into 10 to the power 10 becquerel. பண்ணலாமா? ரைட்டா. ஓகே. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த மெயின் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ரைட்டா. நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒன்று தான் ரைட். 3.7 into 10 to the power 10 becquerel அப்படிங்கிறது. இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு ஜிகா becquerel இருக்குது. என்ன ஜிகா becquerel? நம்மளோட கொஷினில் என்ன இருக்குது? 3.7 into 10 to the power ஜிகா becquerel நான் Curieக்கு மாற்றணும். ஒரு Curie is equal to ரைட்டா 1 C is equal to 3.7 into 10 to the power 10 becquerelனு கொடுத்துருக்காங்க ரைட்டா. இப்போ என்ன பண்ணணும், நான் 3.3 into 10 to the power 3 gigabecquerel நான் என்ன பண்ணணும், மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு 3.7 into 10 to the power 3 gigabecquerel நான் என்ன பண்ணுறேன், மாற்றுறேன் ரைட்டா. gigabecquerel என்ன பண்ணலாம், 3.7 into 10 to the power 3 into gigaனா 10 to the power 9 becquerel ரைட்டா. 10 to the power 9 becquerel கரெக்டு தானேப்பா? ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? அப்போ கம்பைன் பண்ணி எழுதுனா 3.7 into 10 to the power 12 becquerel. 3.7 into 10 to the power 12 becquerel சரியா. ஏன் ஈக்குவல் பண்ணுறோம், எது ஈக்குவல் பண்ணுறோம், என்னாச்சு? ஓகே ரைட். இது இங்கே இருக்கிறது எழுத வேண்டாம் ரைட்டா. நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரலாம் சரியா. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு becquerel இஸ் ஈக்குவல் டு, ஒரு becquerel அப்படின்னா ஒரு டிஸ்இன்டகிரேஷன் ரைட்டா, ஒரு டிஸ்இன்டகிரேஷன் ரைட்டா. ஒரு becquerel இஸ் ஈக்குவல் டு
ஒரு டிஸ்இன்டகிரேஷன். கவனி சரியா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது ரைட்டா. ஒரு பெக்யூரல்ங்கிறது ஒரு டிஸ்இன்டகிரேஷன் சரியா. இப்போது ஒரு கியூரி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3.7 × 10 to the power 3.7 × 10 to the power 10 டிஸ்இன்டகிரேஷன் ரைட்டா. 10 to the power 10 டிஸ்இன்டகிரேஷன். இது புரிஞ்சுதா? இது ரெண்டும் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஒரு பெக்யூரல்னா ஒரு டிஸ்இன்டகிரேஷன், ஒரு கியூரிங்கிறது இத்தனை டிஸ்இன்டகிரேஷன் சரியா, இத்தனை டிஸ்இன்டகிரேஷன். இப்போது ஒரு டிஸ்இன்டகிரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒரு பெக்யூரல். அப்போ 3.7 × 10 to the power 10 டிஸ்இன்டகிரேஷன் ஈக்குவல் டு 3.7 × 10 to the power பெக்யூரல் எழுதலாமா இல்லையா? எழுதலாமா இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒரு பெக்யூரல் ஈக்குவல் டு ஒரு டிஸ்இன்டகிரேஷன். அப்போ 3.7 × 10 to the power 10 டிஸ்இன்டகிரேஷன் ஈக்குவல் டு 3.7 × 10 to the power 10 டிஸ்இன்டகிரேஷன் தானே. அதாவது ஒரு பேனா ஒரு பேனா பார்த்தீங்க அப்படின்னா 5 rupees, ஒரு பென்னு 5 rupees. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெல் பென் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 5 rupees தான். அப்போ ஜெல் பென்னும் ஒரு பென்னும் ஒன்று தானே ரைட்டா, ஜெல் பென்னும் ஒரு பென்னும் ஒன்று தானே. ஸோ வி கேன் ஈக்குவேட் இட்ல, அது ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அப்போ ஒரு கியூரி இஸ் ஈக்குவல் டு ரைட்டா, ஒரு கியூரி இஸ் ஈக்குவல் டு 3.7 × 10 to the power 10 பெக்யூரல். இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு 3.7 × 10 to the power 3 ஜிகா பெக்யூரலை நான் என்ன பண்ணணும், கியூரிக்கு மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், மாற்றுறேன். 3.7 × 10 to the power 3 இன்ட்டு ஜிகாவை நான் என்ன பண்ணுறேன் 10 to the power 9 பெக்யூரல்னு எழுதுகிறேன். இது அப்படி எழுதலாம் 3.7 × 10 to the power 12 பெக்யூரல்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? ஏன்னா ரைட் லைக் திஸ் ரைட்டா, ரைட்டா எழுதலாமா? ரைட். இது வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ரைட்டா. இப்போது இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் கியூரி எவ்வளோ, ஒரு கியூரி இஸ் ஈக்குவல் டு இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு, ஒரு கியூரி இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், ஒரு கியூரி இஸ் ஈக்குவல் டு 3.7 × 10 to the power 10 பெக்யூரல் இருக்குது ரைட்டா. 3.7 × 10 to the power 10 பெக்யூரல் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நான் எங்கிட்ட எவ்வளோ இருக்குது ரைட்டா, இப்போ எங்கிட்ட எவ்வளோ இருக்குது, இவ்வளோ பெக்யூரல் இருக்குது. இவ்வளோ பெக்யூரலை நான் என்ன பண்ணணும், எத்தனை கியூரின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், இவ்வளோ பெக்யூரலை நான் கியூரி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜிகானா 10 to the power 9 தானடா, ஜிகானா 10 to the power 9 தானே. ரைட்டா, எஸ், ஜிகானா என்னது 10 to the power 9. அப்போ என்ன பண்ணணும், நான் இதை அதால் டிவைட் பண்ண போகிறேன் ரைட்டா. ஒரு கியூரி இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன பண்ணணும் 3.7 × 10 to the power 12 பெக்யூரல் இஸ் ஈக்குவல் டு, அப்போ எத்தனை கியூரிக்கு மாற்றணும் அப்படின்னா 3.7 × 10 to the power 12 டிவைடட் பை 3.7 × 10 to the power 10. இது கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் ஆகிடும், மிச்சம் 2 இருக்கும். 10 to the power 2 இஸ் நத்திங் பட் 100 கியூரி. ஓகே, அங்கே இருக்கிற ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம் சரியா. இல்லை இதோடய முடிஞ்சு போச்சு ரைட்டா, இதோடய முடிஞ்சு, அவ்வளோதான், முடிச்சிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் 1 alpha decay and 1 beta decay. Find the neutrons in the final daughter nucleus that is formed ரைட்டா. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், let x and y be the resulting nuclei after the nuclear emission, alpha beta emission சரியா. பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா 92U235ங்கிற ஒரு காம்பவுண்டு ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஆல்ஃபா டிகே. அதே 92U235 என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பீட்டா டிகே வேறு நடக்குதான். அதுதான் எழுதியிருக்காங்க ரைட்டா, ஆல்ஃபா டிகே பீட்டா டிகே. ஆல்ஃபா டிகேனா என்ன அர்த்தம், ஆல்ஃபா பார்ட்டிகல் வெளியே போகுது. பீட்டா டிகேனா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் வெளியே போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல் வெளியே போயிடுச்சுன்னா என்னது, கீழே 2 மேலே 4 மைனஸ் பண்ணி எழுதணும். இதில் 91 2 மணி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் த ஃபைனல் டாட்டர் நியூக்ளியஸ் தட் இஸ் ஃபார்ம் ரைட்டா. ஃபைனலாக ஃபார்ம் ஆன டாட்டரில் எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க.
The number of neutrons in the final daughter nucleus 231 minus 91 right 231 ரெண்டுமே என்னது mass number same அப்ப 231 அதுக்கப்புறம் என்னது அதாவது ஆல்ஃபா டிகே ஆனதுல அடுத்து பீட்டா டிகே நடந்ததுக்கு அப்புறம் நியூட்ரான்ஸ்ன்றப்ப மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் 231 minus 91 equal to 140 இதுல டவுட் இருக்கா துகள் உமிழ படிக்கிறது ரைட் ஓகே இது எக்ஸாம்ல கேட்டாங்களா ஓகே ரைட்டா டவுட் இருக்கா ஓகே நிறைய பேரோட கம்பல்சரியில் இது கேட்டிருக்காங்க மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் இதெல்லாம் ஈஸி தான் கொஸ்டின் calculate the amount of energy right calculate the amount of energy released when radioactive substance undergoes fusion and results in mass defect of 2 kg so இது directly E is equal to mc squared formula right Einstein mass energy equation படி E is equal to mc squared formula E equal to mc squared formula போடலாமா E equal to mc squared c தான் கொடுத்திருக்காங்க ரைட்டா அவங்க கொடுத்திருக்க என்னது c equal to c வந்து நமக்கே தெரியும் ஸ்பீட் என்னன்றது மாஸ் மட்டும் 2 kg அப்ப 2 into 3 into 10 to the power 8 ஸ்கொயர் போட்டோம் அப்படினா 1.8 into 10 to the power 17 ஜூல் ரைட்டா கிளியர் சோ இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸர்சைஸ் நம்ம as it is நம்மளோட எக்ஸாம்பிள் மாதிரி தான் ரைட்டா we are going to reach நம்ம எண்ட் வந்தாச்சு ரைட்டா அவ்வளவுதான் முடிச்சாச்சு இதுக்கு அடுத்து இருக்க ரெண்டு சம்மும் உன்னோட பேசிக் நம்ம இப்ப பார்த்த சம் தான் எக்ஸர்சைஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு சம்மும் ஈஸி as it is நம்ம டிவைட் பண்ணி இப்போ நம்ம பண்ணோம்ல மாஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிக்க 140 அந்த சம் மாடல் அடுத்து லாஸ்ட் ஒன் ஹென்றி பெக்யூரல் மாத்துறது தான் அதே இதை பெக்யூரல்லேருந்து கியூரிலேருந்து பெக்யூரலுக்கு மாற்றணும் அங்கே எப்படி பெக்யூரலை கியூரிக்கு மாற்றணும் இங்கே கியூரியா பெக்யூரலுக்கு மாற்றுறது அவ்வளோதான் விஷயம் ரைட்டா தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இட் ஸோ வி ஹவ் எண்ட் ரைட்டா ஸோ வி ரீச் த எண்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 hours பார்த்தியா நம்ம எவ்வளோ டீட்டெயிலாக படிச்சிருக்கோன்னு ரைட்டா எவ்வளோ டீட்டெயிலாக படிச்சிருக்கோன்னு ஜஸ்ட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஒன்லி 5th chapter and 6th chapter இதே எவ்வளோ டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் ரைட்டா நிறைய பேருக்கு வந்துச்சா பட் இதில் 1 kg கொடுத்தாங்களா பார்த்தியா இர்ஃபானாக்கு பாரு என்ன சொல்கிறாங்கன்னு 2 kgக்கு பதிலாக 1 kgன்னு கொடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க கவனம் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஒவ்வொரு தடவையும் கொஷின் டஃப்ன்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சின்னதாக இருக்கக்கூடிய நம்பரை மாற்றி விட்டுறாங்க அவ்வளோதான் சரியா பிடிஎஃப் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன் ரைட்டா ஏன்னா இன்றைக்கி நான் பிடிஎஃப் இப்போ அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுல அடுத்து மண்டே தான் வருவாங்க மண்டே தான் அட்டாச் பண்ண முடியும் அதனால் மண்டே ஐ வில் அட்டாச் நீ அதுக்குள்ளே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டுக்கும் நான் வந்து அதை பின் பண்ணி விட்றேன் ரைட்டா ஹார்ட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமா என்கிட்ட புக்கே இல்லையடா ஹார்ட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது ஒரு நிமிஷம் இருங்க நான் கொஷினை பார்க்குறேன் ஓ பீட்டாக்கு பதிலாக நீ ஆல்ஃபான் போட்டு ஒரு தப்பா ஓகே நெக்ஸ்ட் டைம் பீட்டா போடா கவனமாக பண்ணு நெக்ஸ்ட் டைம் கவனமாக பண்ணிடுறோம் ஓகே பார்த்துக்கலாம் ஒரு தடவை தப்பு விட்டுறோன்னா அடுத்த தடவை கவனமாக பண்ணிவிடுவோம் நம்ம அடுத்த தடவை ஃபுல் கேர்ஃபுல்லாக நம்ம இருப்போம் அதனால் மிஸ்டேக்கே வராது நெக்ஸ்ட் டைம் நம்ம சூப்பர் மாஸ் பண்ணிடலாம் அதெல்லாம் ஒரு தடவை தப்பு பண்ணுறது தான் ரைட்டா தப்பு பண்ணி தான் நம்ம கற்றுக்க முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் இத்தனை தடவை நான் நடத்திக்கிட்டே இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு தடவை நடத்துகிறப்பையும் ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒன்று புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம் அதனால தான் நான் திரும்ப நடத்திகிட்டே இருக்கோம் நீ பார்த்தேன்னா இப்போ ஹாஃப் இயர்லிக்கு ரிவைஸ் பண்ணுறோம் திருப்பி இதே கொஷின்ஸ் இதே விஷயம் எல்லாத்தையும் பப்ளிக்கு ஒன்று ரிவைஸ் பண்ணுவோம் ஹாட்ஸில் mass number of the radioactive element is 239 atomic number. When this element undergoes a nuclear reaction, it transforms into an isotope lead with a mass number 208 with and an atomic number. It determines the number of alpha particle and beta decay that can occur. Okay, Anshi, I will explain it in the next class. Okay, definitely I will explain it. Okay, right? Again, explain the summa. Yappa, திருப்பி எங்கடா முடிஞ்சு போகும் அவ்வளோதான்டா போதும்டா சாமி முடிஞ்சு போச்சு heavy rain in Chennai சென்னையில் பயங்கர மழை பெய்யுதா ஓகே லலித் rain in Madurai now raining starting in Chennai ஓகே ரைட் மாஸ் டிஃபெக்ட் 2 kgல ஒன்றுமே கிடையாதுடா மாஸ் டிஃபெக்ட் 2 kg என்னது ஃபார்முலா E is equal to mc squared m equal to 2 kg கொடுத்துட்டாங்க c equal to 3 into 10 to the power 8ங்கிறது given data அதில் ஸ்கொயர் பண்ணணும் அப்போ 2 into 3 into 10 to the power 8 the
ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ 2 × 3 ஸ்கொயர்டு என்னது 9 × 10⁻², 2 8s are 16, 2 9s are 18, 18 × 10⁻16 வரும். நீங்கள் புள்ளி வச்சுருந்தீங்கன்னா 1.8 × 10⁻17 ஜூல்ஸ் வரப்போகுது. அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓ டீமில் ராதான்னு வருது. ஓகே. பேர் ஞாபகம் இருக்கான்னு இப்படிலாம் கேட்கக்கூடாது எஸ்கே. ஆனால் நானும் ஒவ்வொரு தடவை 3 பேர் இருக்குது உங்களுக்கு, 3 பேர் சேர்ந்தால் அவங்க பேர், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் தனித்தனியாக ஒரு பேர் இல்லை. கிறிஸ்டியன் நேமு இன்றைக்கி சொல்லுங்கள், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ரைட்டா? ஐ கேன் ஏபிள் டு அட்டன் கிளாஸ் டியூ டு த பர்சனல் ரீசன்ஸ். ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுங்கள். சரி, புதுக்கோட்டை எஸ்டர்டே மார்னிங்லேருந்து ரெய்னிங் அன்டில் நவ். எஸ் எல்லா இடத்துலையும் அப்படி தான். தமிழ்நாட்டில், அதாவது இந்த தமிழ்நாடு மேப்பு இதில் நான் இன்றைக்கி பார்த்த வெதர் ரிப்போர்ட் சொல்கிறப்ப அவங்க சொன்னது அதுதான். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு மேப் இருக்குல்ல, தமிழ்நாடு மேப் இப்படி இருக்கப்ப இந்த மாதிரி நோஸ் வந்து இந்த மாதிரி மூக்கு வந்து அதுக்கப்புறம் இப்படி வருமா. ஸோ இந்த மாதிரி தான் தமிழ்நாடு மேப் அப்ராக்சிமேட்டாக வரும். இதில் இந்த பார்ட் ஃபுல்லாக, இந்த சென்னையிலேருந்து இந்த பார்ட் ஃபுல்லாக, அதாவது இந்த மதுரை இந்த பார்ட் ஃபுல்லாக மழை இருக்கும். இந்த பார்ட் ஃபுல்லாக பயங்கரமாக மழை பெய்யும். இவங்களுக்கு ஃபுல்லாக மழை பயங்கரமாக பெய்ய போகுது. ரைட்டா? ஜோன்ஸ், ஜெரோமி. எஸ், ஜெரோமி ஏஞ்சலா ஜோன்ஸ். காட் இட் நவ். இப்போ நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஜெரோமி ஏஞ்சலா இஸ் ஈஸி டு ரிமெம்பர். ரைட். கம்பல்சரி ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரி தட்டி தூக்கியாச்சு. ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் பாதி முடிச்சிட்டோம், மீதியும் முடிச்சிடலாம். ரைட்டா? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ். ரைட்டா? என் கையில் நிறைய அதிசயம் இருக்கா என்ன? ஓகே. ஆமாம், நம்ம தமிழ்நாடு மேப் ஹியூமன் ஃபேஸ் மாதிரி தானே இருக்கும். நீ கவனிச்சது இல்லையா? தமிழ்நாடு மேப் ஹியூமன் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஹியூமன் ஃபேஸ் மாதிரி இருக்கும். அதாவது இங்கே மவுத் கரெக்டாக இப்படி வாயாக இருக்காது, அதுக்கு பதிலாக இங்கே கொஞ்சம் இப்படி வரும். ரைட்டா? இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல இப்படி போகிறப்ப ராமநாடு, அப்படியே இந்த இடத்துல ஸ்ரீலங்கா வந்துடும். இந்த இடத்துல அப்படியே போனோன்னா இந்த இடத்துல ஸ்ரீலங்கா இப்படி வந்துடும். அப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். தமிழ்நாடு மேப் இப்படி தான் இருக்க போகுது. அவனுக்கு பொண்ணு மாதிரியே தெரியும். ஏண்டா? ஓகே. ஆல்ரவுண்டரா? சரி, நான் ஆல்ரவுண்டர் இல்லையா? நீ என்ன பண்ணுற? ஃபீட்பேக் கொடுத்துட்டு போகிற. வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் கொடுத்துட்டு போகிறேன். இதான் ராமர் பாலம் பாரு. ஒரு சயின்ஸ் கிளாஸ் ஆரம்பித்து, சோஷியல் கிளாஸ் ஆரம்பித்து, வெதர் ரிப்போர்ட் சொல்லி கொடுத்து, உனக்கு ராமர் பாலம் காவிய கதைகள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரியா? ஓகே, ரைட். சரிப்பா, டாடா, பபாய், சியோ. நான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கணும். ரைட்டா? இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகே. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும். டாடா, பபாய், சியோ. ஐ வில் மீட் யூ ஆன் டியூஸ்டே ஈவினிங். ரைட்டா? நான் அடுத்து லீவு. ஸோ டியூஸ்டே ஈவினிங் ஒன்று நான் மீட் பண்ணுறேன். டாடா, பபாய்.